எது கலை, எது கலை இல்லை, எது எழுத்து, எது எழுத்து இல்லை. தற்கொலை கதைகள் நிறைய தமிழ்நாட்டில் தற்கொலைகள் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் தற்கொலைக்கான காரணத்தை நீங்கள் அறிவதே இல்லை. உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அண்ணாவை அரசியல்வாதியாகத்தான் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு எழுத்தாளராக, ஒரு நாடக எழுத்தாளராக, ஒரு நாடக நடிகராக நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மார்க்சிய தாக்கம், திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் ஒரு விதமான அரசியல் பார்வையோடு இலக்கியத்தை எழுதுவதற்கான ஒரு சூழலை இந்த அரசியல் சூழல் உருவாக்குகிறது. இந்த தீவிரம்னு சொல்கிறாங்க, அது எனக்கு புரியவே இல்லை. அது என்ன? அது தீவிரம், நோய் தீவிரமாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் தீவிரமாக அடித்து செத்து போடுவான். இந்த தீவிர வாசிப்பு, தீவிர இலக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. இவர் நன்கறியப்பட்ட தமிழக எழுத்தாளர். தனது முதல் புதினமான கோவேறு கழுதைகள் மூலம் தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகமானார். இவர் எழுதிய செல்லாத பணம் என்ற புதினத்திற்கு 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இன்று நமது 4ஆம் அமர்வில் கதை எழுதும் கலை என்னும் தலைப்பின் கீழ் நம்முடன் கலந்துரையாட எழுத்தாளர் இமயம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு வேலை நாளில், அதுவும் திங்கட்கிழமையில் இவ்வளவு பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய தொடர் 15 நாட்கள் நடைபெற இருக்கிறது. 60 தலைப்புகளில் 60 ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். இந்த நீண்ட உரையாடலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அருமை நண்பர் கவிஞர் மனுஷபுத்திரனுக்கு உண்மையிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். சில பேர் சில இடத்திற்கு போனால் வெளிச்சம் வருகிறது, சில பேர் சில இடத்திற்கு சென்றால் இருட்டாகி விடுகிறது, சில பேர் சில பதவிக்கு போனால் அந்த பதவி அர்த்தம் பெறுகிறது, சில பேர் சில பதவிக்கு சென்றால் அந்த அர்த்தத்தை, அந்த பதவி இழந்து விடுகிறது. அந்த விதத்தில் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுடைய தலைவராக மனுஷபுத்திரன் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து எழுத்தாளர்களுக்கான பேச்சரங்கம், மாணவர்களுக்கான பேச்சரங்கம் அல்லது பயிலரங்கம் என்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனுஷபுத்திரனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கதை எழுதும் கலை என்கின்ற தலைப்பில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நண்பருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை என்றால் என்ன, கதை என்றால் என்ன, தொடர்ந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது காலம் முழுவதும். கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எது கலை, எது கலை இல்லை, எது எழுத்து, எது எழுத்து இல்லை, எது இலக்கியம், எது இலக்கியம் இல்லை, இது போன்ற கேள்விகளுக்கு ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் வித்தியாசமான பதில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசகருக்கும் வேறுபட்ட பார்வைகள் இருக்கிறது. அந்த விதத்தில் முதல் கதைகள் எப்படி உருவாகிறது, கதைகள் உருவாகிற விதத்தை தெரிந்தால்தான் அது கதையாக இருக்கிறதா, கதையாக இல்லையா, அது கலையாக இருக்கிறதா, கலையாக இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். கதை முதலில் 2 விதமாக உருவாகிறது. சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம். உதாரணமாக இயற்கை பேரிடர்கள் இருக்கிறது. இயற்கை பேரிடர்கள் சில கதைகளை உருவாக்குகிறது. உதாரணமாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் தாது வருஷ பஞ்சம் என்று பேசப்பட்டது. ஆனால் தாது வருஷ பஞ்சம் குறித்து இலக்கியம் எழுதப்படவே இல்லை. ஆனால் மக்கள் எழுதினார்கள் தங்களுடைய வாய்மொழியாக இலக்கியங்களை. தாது வருஷ பஞ்சம் இன்று பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது, கட்டுரைகளில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுவரை ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ எழுதப்படவே இல்லை. ஆனால் மக்கள் தங்களுடைய துயரை, தங்களுடைய கண்ணீரை, தங்களுடைய காயத்தை, தங்களுடைய வேதனையை அவர்களுக்கு தெரிந்த மொழியில் ஒப்பாரி பாடல்களாக அந்த
தாது வருஷ பஞ்சம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்று வரை அது நினைவு கொள்ளப்படுகிறது என்பது ஒரு மிக முக்கியமானது. அதே போன்று இப்போது உங்களுக்கு தெரிந்தது சுனாமி நாம் எல்லோருமே சந்தித்தோம், அதனுடைய கொடூரத்தை அனுபவித்தோம். ஆக சுனாமி பற்றி ஒரு நாவலோ ஒரு கதை எழுதினால் அது இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட படைப்பாக நாம் கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் அண்மையிலே சந்தித்த கொரோனா லாக்டவுன், அது பற்றி நீங்கள் யாராவது சிறுகதைகள் படித்திருக்கிறீர்களா, நாவல் படித்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. உலகத்தையே முடக்கிய அந்த நோய், கணவனுக்கு மனைவி எதிரியாக, மனைவிக்கு கணவன் எதிரியாக, குழந்தைகளுக்கு தாய் தந்தை எதிரியாக, யாரை பார்த்தாலும் அவன் யமனாகவே இருப்பான். நம்ம விரும்பின நண்பர் கூட 10 அடி தள்ளி தான் நின்று பேசினோம். அவ்வளோ பெரிய துயர காலம் குறித்து தமிழில் நாவல் எழுதப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு நாவல் நான் எழுதினேன், அந்த உப்பு வண்டிக்காரன் என்ற நாவல். கடந்த ஆண்டு நான் எழுதினேன் என்பதற்காக இது சொல்லப்படவில்லை. இயற்கை பேரிடர்கள் சில படைப்புகளை உருவாக்கும் என்பதற்காக சொல்கிறேன். அதே போன்று சென்னை பெருவெள்ளத்தை எல்லோரும் சந்தித்திருப்பீர்கள். அந்த சென்னை பெருவெள்ளம் குறித்து எவ்வளவு பேர் எழுதினீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மனுஷபுத்திரன் ஒரு தொடர் கவிதை நூல் வெளியிட்டார். அவை இது போன்ற பெரிய இயற்கை பேரிடர்கள் குறித்து இலக்கியங்கள் பேச வேண்டும், பேசியிருக்க வேண்டும். பிரெஞ்சிலே பிளேக் நோய் தாக்கப்பட்ட போது பிளேக் என்று ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக பிளேக் என்ற நோயினால் ஒரு சமூகம் முற்றிலுமாக அழிந்து போயிருக்கிறது என்பதை அறிவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆவணம் அந்த பிளேக் நாவல் தான். ஆகவே நீங்கள் எல்லோருமே கொரோனாவை மறந்து விட்டீர்கள். ஆனால் கொரோனா மறையில் அது எழுத்தின் வழி வாழுகிறது. காலம் தன்னை எழுதி கொள்கிறது. அது இலக்கியத்தின் வழியாக, மொழியின் வழியாக. உப்பு வண்டிக்கார நாவல் இந்த கொரோனா காலத்தில் தமிழ் சமூகம் எவ்வாறு இருந்தது, அல்லது இந்திய சமூகம் எவ்வாறு சந்தித்தது அந்த கொடூரத்தை என்பதை அறிவதற்கு காலம் எழுதிய ஒரு நாவலாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இயற்கை பேரிடர்கள் ஒரு விதமாக எழுதும்போது நம்முடைய மனம் சில கதைகளை எழுதுகிறது. உதாரணமாக நம்முடைய காதல் கதைகள், குடும்ப பிரச்சனைகள், தனி மனித துயரங்கள், குடும்ப துயரங்கள், அல்லது தனி மனித விரோதங்கள், கொலைகள், இதெல்லாமே நம் மனதால், நம்முடைய சிந்தனையால், நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளால் சில கதைகள் உருவாகிறது. ஆகவே இயற்கையின் காரணமாக சில கதைகள் எழுதப்படுகிறது, நம்முடைய மனதின் வழியாக சில கதைகள் எழுதப்படுகிறது. இந்த மனதின் வழியாக எழுதப்படுகிற கதைகளுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நம்மிடம் இருக்கிறது. காதல் கதைகள், பெரும்பான்மையான காதல் கதைகள் மனதினுடைய துயரை, வலியை சொல்லக்கூடியது. நம்முடைய தமிழ் சிறுகதை அல்லது நாவல்கள், பெரும்பான்மையான நாவல்கள், சிறுகதைகள் காதலை பற்றி தான் எழுதியிருக்கிறது. நானும் காதலை பற்றி தான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கதைகள், இப்போ அம்மா வந்தால், ஜானகிராமுடைய அம்மா வந்தால் ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு உறவு பிறழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு நாவல் அது. இந்த உறவு பிறழ்வு ஒரு குடும்பத்தில் நிகழும்போது அங்கே அந்த குடும்பம் எவ்வாறு உடைந்து போகிறது, மனக்கசப்படைகிறது என்பதைத்தான் அம்மா வந்தால் நாவல் சொல்கிறது. அந்த விதத்தில் நீங்கள் தற்கொலை கதைகள், நிறைய தமிழ்நாட்டில் தற்கொலைகள் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் தற்கொலைக்கான காரணத்தை நீங்கள் அறிவதே இல்லை. ஆனால் யாரோ ரயிலில் விழுந்து செத்து போகிறார்கள், விஷம் குடித்து செத்து போகிறார்கள், டீ குளித்து செத்து போகிறார்கள், மாடியில் இருந்து குதித்து செத்து போகிறார்கள். அதுக்கு பின்பு ஒரு கதை இருக்கிறது, அதை யாரோ எழுதுகிறார்கள். அந்த கதையின் வழியாக நீங்கள் அந்த மனதினுடைய வலியை உணர முடியும். ஆகவே இது இல்லாமல் சமூக கலவரங்கள் சில கதைகளை உருவாக்கும். சமூக கலவரங்கள் என்றால் இப்போது உங்களுக்கு தெரியும், திவ்யா இளவரசன் படுகொலை தெரியும். அது சார்ந்த தமிழ்நாட்டில் அங்கே நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகள் சில கதைகளை உருவாக்கும், சில நாவல்களை உருவாக்கும். அந்த விதத்தில் நான் எழுதிய பெத்தவன் என்கின்ற ஒரு நெடுங்கதை தமிழ் சமூகத்தில் ஜாதிய வன்மத்தால் நிகழக்கூடிய படுகொலைகள் குறித்த ஒரு கதை அது. இதே போன்று உங்களுக்கு கீழ்வன்மணியில் அரைப்படி நெல் கூலியாக உயர்த்தி காட்டுவதற்காக கொளுத்தப்பட்ட அந்த கிராமத்தினுடைய வரலாறு இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது குறித்த நாவல் சென்னல் என்று ஒரு நாவல் வந்திருக்கிறது. இந்திரா பார்சாரதி ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார்.
இது சமூக கலவரங்கள் உருவாக்கக்கூடிய நாவல்கள் அல்லது சிறுகதைகள். அதே போன்று அரசியல் சூழ்நிலைகள் சில படைப்புகளை உருவாக்கும். உதாரணமாக சுதந்திர போராட்ட காலகட்டம், அந்த தேச எழுச்சி, தேசம் பற்றின பற்று, அதற்கான போராட்டம் என்ற ஒரு காலகட்டம் நம் தமிழ் சமூகத்தில் இருந்தது. அதற்காக பலர் எழுதினார்கள். அதன் பின்பு சுதந்திர போராட்டம் முடிந்த பிறகு திராவிட இயக்கம் வருகிறது. திராவிட இயக்க எழுச்சியின் வழியாக பல எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள். தங்களுடைய கொள்கைகளை பேசுவதற்காக, தங்களுடைய நோக்கங்களை பேசுவதற்காக, தங்களுடைய லட்சியங்களை எடுத்து செல்வதற்காக எழுதுகிறார்கள். அந்த விதத்தில் பெரியார் ஒரு முதன்மை பாத்திரமாக இருக்கிறார். அவர் எழுதிய மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்று பெண் ஏன் அடிமையானால். அண்ணா வருகிறார். உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அண்ணாவை அரசியல்வாதியாகத்தான் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு எழுத்தாளராக, ஒரு நாடக எழுத்தாளராக, ஒரு நாடக நடிகராக நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய அறிவின் எல்லை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அப்போதுதான் உணர முடியும். ஒரே ஒரு உதாரணத்திற்காக அவருடைய ஒரு நாடகம், அதுபோன்ற ஒரு நாடகம் தமிழில் இதுவரை எழுதப்படவே இல்லை. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற ஒரு நாடகம். திராவிடத்திற்கும் ஆரியத்திற்குமான வித்தியாசம் என்ன என்பதை பற்றி அந்த நாடகம் பேசுகிறது. நீங்கள் இன்று வீர சிவாஜி என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர் ஒரு மன்னர் அல்ல. இந்த இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியருடைய ஒரு மகன்தான் வீர சிவாஜி. அவர் தன் திறமையால் போரில் வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வர விரும்புகிறார். ஆனால் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிராமண சமூகம், நீ சூத்திரன் அல்ல, நீ பதவிக்கு வர முடியாது, நீ வென்றிருந்தால் கூட உனக்கு அதிகாரத்தை அடைவதற்கான தகுதி இல்லை என்று மறுக்கப்படுகிற போது அதுக்கு என்ன வழி என்று அவர் பல்வேறு விதமான முயற்சிகளெல்லாம் எடுத்து ஆரியப்பட்டர் என்ற ஒருவரை சந்தித்து, காசியிலே சந்தித்து அவருடைய ஆசி பெற்று அவளுக்கு அன்றைய தேதியில் 6000 பசுக்களை தானமாக எடுத்து 6000 ஏக்கர் நிலங்களை தானமாக வழங்கி 6000 ஏக்கர் அந்த 6000 நிலங்களையும் கொடுத்து, அது இல்லாமல் பொன் என்றால் தங்கம் எல்லாம் கொடுத்து அவர் ஒரு தேசிய தண்ணி தெளித்து விடுறார். தண்ணி தேய்ச்சி விட்டார். தண்ணி தெளித்த உடனே அவர் சத்திரனாக மாறிடுறார். இந்த அதிகாரம் எப்படி இருக்கிறது? நீங்கள் போரில் 1,00,000 பேரை கொன்று நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதை விட ஒரு தண்ணீர் தெளிப்பதன் மூலம் உயர்ந்த அதிகாரத்தை பெற முடியும் என்று நடந்த வரலாறு. இது கற்பனை வரலாறு இல்லை. அந்த நடந்த வரலாற்றை சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் அவர் எழுதியிருப்பார். அந்த நாடகத்தை நீங்கள் படித்தால் தெரியும் அறிஞர் அண்ணாவுடைய அறிவு, வரலாற்று அறிவு எப்படிப்பட்டது. அந்த வசனம்லாம் கற்பனையே பண்ண முடியும். இன்று எழுதக்கூடிய எந்த எழுத்தாளரும் அந்த நாடகத்தை ஒரு முறை படித்தால் தெரியும் அவருடைய மொழி வன்மை, மொழி வளமை அறிந்து கொள்வதற்கு அந்த நாடகத்தை இந்த திராவிட இயக்க எழுத்தாளர்களுடைய இதில் வந்தது. அதே போன்று அவருடைய பின்னாடி வர இந்த திராவிட இயக்கம் கலைஞரையும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக, அதிலையும் நீங்களாம் நினைப்பீர்கள் மோசமான அரசியல்வாதி என்ற உங்கள் எண்ணமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. அவருடைய எழுத்தாளராக நீங்கள் சந்திக்க வேண்டும், ஒரு நாடக ஆசிரியராக சந்திக்க வேண்டும், ஒரு சினிமா வசனகர்த்தாவில் நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் பராசக்தியில் ஒரே 2 வசனம் வரும். இப்படிலாம் யாரும் சிந்திச்சிருக்கவே மாட்டாங்க. இது அரசியல் சூழல் உருவாக்கும் கதைகள் அப்படின்ற தலைப்பில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். பராசக்தியில் ஒரு வசனம் வரும். பண்டரிபாய் அதில் இருப்பாங்க. சிவாஜி கணேசன் கதாநாயகன். முதலாக சிவாஜி கணேசன் தற்கொலைக்கு போவார். அப்போ பண்டரிபாய் ஒரு கேள்வி கேட்பேன், ஏன்னா முட்டா பயமாக இருக்க ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல தமிழ் சினிமாவில், தமிழ் நாவலில், தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகன் பார்த்து முட்டாள்னு சொன்ன ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் கலைஞர் உருவாக்கின கேரக்டர். அதே மாதிரி அந்த படத்தில் அம்பாள் என்னைக்கிடா பேசினாலும் ஒரு வசனம். சாமி என்னைக்கு பேசியிருக்கு? இன்னும் 2000 வருஷம் கழிச்சு பேசுமா? இல்லை என்னைக்காவது பேசியிருக்கா? ஆக இந்த வசனங்கள் இந்த சமூக மூட நம்பிக்கைகளை எடுத்தறிவதற்காக எழுதப்பட்டது. அம்பாள் என்னைக்கு பேசினாலும் கோயில் கூடாது என்பதல்ல, அது கொள்ளர்களுடைய கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் என்று அந்த எழுதினார். அவருடைய பொன்னசங்க நாடகத்தை
நாவலை நீங்கள் படிக்க வேண்டும். அவர் ஒரு கதையை இருக்கார், சங்கிலி சாமின்னு ஒரு கதை. ஒரு சமூக சூழல் எப்படி ரைட்டர்களை உருவாக்குது, ஒரு அரசியல் சூழல் எப்படி எழுத்தாளர்களை உருவாக்குது என்பதற்காகத்தான் இது சொல்கிறேன். சங்கிலி சாமின்னு ஒரு கதை, சிறுகதை. அந்த சங்கிலி சாமிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் 2 பேர் இருப்பான். சோத்துக்கு வழி இல்லாமல் எதுவுமே இல்லை, அண்ணாக்காவடி போயிலுக்கு 2 பேர் ரயிலில், திருட்டு ரயில் போகிறோம், காசு இல்லை, டிக்கெட் வாங்க. அப்படி போகும்போது நம்ம எந்த ஊரில் போய் பிழைக்க போகிறோன்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு ரயில் விபத்து வருது. விபத்து நடக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், நம்ம பிழைக்கணுமேன்னு சாமி தான் இந்த ரயிலை விபத்தை தடுத்துச்சின்னு அவன் சொல்லிடுறான். உடனே அங்கே இருக்க 5-6 பேர் சொல்கிறாங்க, சாமி தான் சங்கிலி நிறுத்தி இந்த விபத்தை தடுத்துச்சு, இவர் ரொம்ப அற்புதமுள்ள சாமி, ஆற்றல் வாய்ந்த சாமி, இந்த சாமி நினச்சா எல்லாம் நடக்குன்ற முடிவுக்கு வந்துடுறான் அந்த கோச்சில் இருக்கவங்க பூரா. உடனே அங்கே இருக்க கோச்சில் இருக்கிறவங்கலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி கூப்பிட்டு போகிறானு. கூப்பிட்டு போனால் இவன் 2 பேரும் திட்டு போயிடும் இல்லையா, ஒரு செட்டியார் வீட்டுக்கு போகிறான். செட்டியார் வீட்டில் ஒரே நகையாக இருக்குது, 2 பேரும் திருடணும்னு முடிவு பண்ணுறான். திருடுறான், அதுக்கடுத்து போலீஸ் போகிறோம். இந்த திடீர் பிள்ளையாருங்க உருவான மாதிரி இந்த சாமியார்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, எப்படி திடீர்னு ஒருத்தர் சாமி ஆயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா சில சாமியார்கள் தங்க கட்டியை போட்டு அது மேலே படுத்துருக்காங்க. சாய்பாபா அந்த மாதிரி தான் படுத்திருந்தார். சாமியாருங்கிற எல்லாத்தையும் திறந்தவன் இல்லையா, எல்லா ஆசைகளையும் பாசங்களையும் உறவுகளையும் சொத்து எல்லாத்தையும் திறந்தவன் தான் சாமியார். ஊருக்கு ஊர் பிரான்ச் வச்சுருக்கோம், சாமியாராக இருக்க முடியுமா? ஆனால் நம்ம சாமியார் எப்படி இருக்கானுங்க, ஊருக்கு ஊர் கிளை வச்சுருக்கணும். நம்ம நாட்டில் தான் முதல்ல ஆம்பளைய அம்மானு கூப்பிட்ற கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது நம்ம 2000 ஆண்டு கால இலக்கிய பாரம்பரியம் மிக்க சமூகம், அறிவு மிக்க சமூகம், பண்பாடு மிக்க சமூகம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் என்ன, ஆம்பளை அம்மா, சாமி, சக்தி பீடம்னு அது வர்ணிச்சு இப்போ நம்ம கும்பிட்டுருக்கோம். இப்போ சாமியார் திராவிட சாமிகள்னு ஒன்று இருக்குது, ஆரிய சாமிகள்னு ஒன்று இருக்குது. திராவிடர்கள் சொல்லக்கூடிய சித்தர் இருக்கான் இல்லையா, தமிழ்நாட்டு சித்தரில் யாருக்காவது பேர் இருக்கா? ஒரு சித்தருக்கு சொந்தமாக பேர் இருக்கா? அவனுக்கு வீடு இருக்கா, நிலம் இருக்கா, மடம் இருக்கா, ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, பேர் கூட இல்லை அவனுங்களுக்கு. இப்போ காஞ்சி மடம் இருக்குது. இப்போ பீடாதிபதி ஒருத்தர் ஆக்குனாங்க, 20 வயசு பையனா, அது 60,000 கோடி சொத்துள்ள இடமா. நான் சொல்ல, யூடியூப்பில் வந்திருக்கு, நியூஸில் வந்திருக்கு, பேப்பரில் வந்திருக்கு. ஏதாவது வம்பு தூம்பு பண்ணுறாரு, அங்கே போய் பார்த்துக்கோ. 60,000 கோடி சொத்து இல்லாமல் சாமியார் இருக்க முடியுமா? இப்போ இந்த டெல்லியில் ஒரு சாமி இருக்கான், எல்லா சாமியும் வெளிநாட்டில் பிரான்ச் வச்சுருக்கான். சாமியார்கள் வியாபாரிகளாக இருக்கான், சாமியார்கள் கல்வி நிலையம் நடத்துகிறான், மருத்துவம் நடத்துகிறான். நான் அதுக்குள்ளே போக விரும்பல, இந்த கதைக்காக வந்துடுறான். ஒரு விஷயம், திராவிட பண்புக்கும் ஆரிய பண்புக்கும் மிக முக்கியமான வேறுபாடு. நம்முடைய சித்தர்கள் தன்னுடைய காலடி தரத்தை தானே அழித்தவர்கள், தன்னுடைய நிலையை சுமையென கருதியவர்கள். அவனுக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது, எந்த அட்ரஸும் கிடையாது. அவன் தான் சித்த வைத்தியத்தை கண்டுபிடிச்சான். அறிவியலை பேசினான், உடல் அறிவியலை பேசினான், மன அறிவியலை பேசினான், வான சாஸ்திரம் பற்றி பேசினான். ஆனால் நம்ம சாமி இருக்கு இல்லையா, தங்க கட்டி வச்சுருக்குது, மடம் வச்சுருக்க சாமிலாம் இருக்கு இல்லையா, 1000 கோடி 2000 கோடி 4000 கோடி சேர்த்துடும். இவர்கள் துறந்தவர்களா? எதை துறக்காதவர்கள். இதையெல்லாம் பேசியது தான் திராவிட இயக்க இலக்கியம். அதில் முதன்மையாக இருந்தவர்கள் அண்ணாவும் கலைஞரும். சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்ட SS தென்னரசு இருக்கார், TK சீனிவாசன் இருக்கிறார், ராதா மணவாளன் இருக்கார். இவங்க எல்லாமே அறிவு சார்ந்தது. அந்த ராதா மணவாளனுடைய ஒரு கதை, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் லெட்டர் கொடுக்குறான், காதல் கடிதம். இவங்க எப்படி கதை எழுதுறாங்க பாருங்க. அந்த பொண்ணு உடனே ஒரு பதில் கொடுக்குது, நீ இல்லைன்னா செத்துருவேன், நீ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு சோறு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு இவன் கதை எழுதுறான். கடிதம் எழுதி அனுப்புனா அந்த பொண்ணு சொல்லுது, நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், உன்னை காதலிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு நீட்டான ஒரு பதில் கொடுக்குது. இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி ஒரு பதில் எழுதுவீங்களா? இல்லை இப்படி இன்றைக்கி இருக்க ரைட்டர் அப்படி கதை எழுதுவானா?
இவன் உருகி போய் ஒன்று அந்த புள்ள திட்டுற மாதிரி கதை எழுதுவான், இல்லை அந்த புள்ள வந்து ஐயோ நம்மளுக்காக இப்படி உயிரை விடுறாரு ஒருத்தர் அப்படின்னு இறங்கி போய் திருட்டு போயில காதல்னு பண்ணும். ஆனால் இவன் பொண்ணு என்ன பண்ணுறான், அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறான். பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் வேலைக்கு போக வேண்டும், இந்த காதல்ங்கிற நான்சென்ஸுக்கு நான் வரமாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இது திராவிட இயக்க இலக்கியத்தினுடைய ஒரு போக்கு. அரசியல் கதைகள் உருவான ஒரு காலம், அதிலே அரசியல் கதைகள் காலம் உருவாக்கின ஒரு கதையில் மார்க்ஸ் எழுத்தாளர்கள் ஒரு விதமாக உருவாக்குறாங்க. மார்க்சிஸ்டுகள் உதாரணமாக சின்னப்பாப்பாருடைய தாகம், பொன்னியின் செல்வன் பொன்னி ஒருத்தருப்பார், நிறைய டி செல்வராஜுடைய மலரும் சருவம், அப்புறம் வந்து தோமுசி ரங்கநாதனுடைய பஞ்சும் பசியும், இப்படி அவங்க தொடர்ந்து எழுதுறாங்க. 1954 தோமுசி ரங்கநாதனுடைய பஞ்சும் பசியும் வருது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்தது மொத்தமே ஒரு 50 கம்பெனி கூட இருந்திருக்காது. ஆனால் அன்னைய தேதிக்கு அவன் தொழிலாளர் போராட்டத்தை பற்றி அவன் நாவல் எழுதுகிறாங்க. சாலை மறியல் நடக்குது, கம்பெனி இழுத்து முடுறாங்க. இப்போ தொழிலாளருடைய வறுமையை பற்றி, பசியை பற்றி, அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பற்றி அவங்க ரொம்ப விரிவாக நாவல் பேசுது. அந்த டி செல்வராஜ் எழுதின தோல் நாவலும் அதே போன்று தான். மலைவாழ் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை அது பேசுது. ஊர்வலமாக போகிறது எப்படி. உங்களுடைய ராஜங்கேஷனுடைய கரிப்பு மணிகள் நாவலும் அதே உப்பள தொழிலாளர்கள் பற்றின ஒரு போராட்டத்தை தான் அது பேசுது. ஆக மார்க்சிஸ்ட் எழுத்துக்காளர்கள் எல்லாம் வர்க்க பிரச்சனையை பேசுகிறார்கள். முதலாளி தொழிலாளி இவர்களுக்கு இடையிலான ஒரு வாழ்க்கை என்ன முரண்பாடு இருக்குது என்பதை அந்த மார்க்சிஸ்ட் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரும் படையாக எழுதக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் ஒரு விதமான அரசியல். அதே 70 வரைக்கும் திராவிட இயக்க எழுத்துக்கு ஒரு ஒரு தேக்க நிலைக்கு வருகிறது. ஒரு விதத்தில் மார்க்ஸ் இலக்கியமும் ஒரு விதத்தில் தேக்க நிலைக்கு வருகிறது. அப்போது நம்முடைய எழுத்தாளர்கள் எல்லாம் பெண்ணிய இலக்கியம் குறித்த ஒரு பேச்சை உருவாக்குகிறார்கள். மிக முக்கியமானது 1965 பஞ்சும் பசியும் வரும்போது அங்கே ஆலை தொழிலாளருடைய போராட்டத்தை பற்றி பேசினார்கள். ஆனால் இன்றைக்கி 2025 சென்னையில் எத்தனை ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்கிறது, ஒரு இடத்தில் கூட ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு இடத்தில் கூட போராட்டம் கிடையாது. அப்போ என்னாச்சு, போராட்டங்கள்னா தொழிலாளர் முதலாளி பிரச்சனை இல்லையா? அப்போ ஏன் இன்றைக்கி போராட்டம் இருக்கிறாங்க? 65 போராடக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள், 2025 போராடக்கூடிய மனிதர்கள் இல்லை என்றால் ஏன் இல்லை என்பதுதான். இதுதான் இந்த இலக்கியங்கள் செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான, சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் யாரும் போராட்ட உணர்வே இல்லாத அளவுக்கு மாறியதற்கு என்ன காரணம்? காரணம் 65 70 முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு மனோபாவம், ஒரு போராட்டம் இங்கே இருந்தது, உலகம் முழுவதும் இருந்தது. குளோபலைசேஷனை எதிர்க்கிற ஒரு மனோபாவம், ஒரு போராட்ட குணம் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருந்தது. ஆனால் இன்று குளோபலைசேஷனை கொண்டாடுற மனோபாவத்திற்கு வந்துவிட்டோம். இதுதான் இந்த போராட்டம் இல்லாததற்கு காரணம். ஆகவே மார்க்சிஸ்ட் எழுத்தாளர்கள் ஒரு விதமான எழுத்தை, அவர்கள் தான் முதலாக பெண்ணிய சார்ந்த ஒரு நாவலை எழுதினார். அந்த காலத்தில் தான் ஜெயகாந்தன் அந்த அக்காவை தேடி என்ற ஒரு நாவலை எழுதுகிறார். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்கின்ற ஒரு நாவலை எழுதுகிறார். சினிமாவுக்கு போன சித்தால் என்ற ஒரு நாவலையும் அப்பொழுது தான் அந்த காலத்தில் எழுதுகிறார். ஆகவே இந்த மார்க்சிய தாக்கம், திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் ஒரு விதமான அரசியல் பார்வையோடு இலக்கியத்தை எழுதுவதற்கான ஒரு சூழலை இந்த அரசியல் சூழல் உருவாக்குகிறது. இந்த பெண்ணிய இலக்கியமும் அப்போது மார்க்சிஸ்ட் எழுத்தாளர்களும் பிற எழுத்தாளர்களும் தீவிர இலக்கியவாதிகள் இந்த தீவிரம்னு சொல்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. அது என்ன? அது தீவிரம், நோய் தீவிரமாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் தீவிரமாக வந்து அடித்து செத்து போடுவான். இந்த தீவிர வாசிப்பு, தீவிர இலக்கியம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. உனக்கு ஓய்வு போட்டப்போ தானே படிக்கிற, உனக்கு ஓய்வு போட்டப்போ தானே எழுதுகிற, இல்லை எங்கே தீவிரம்னு எங்கே இருக்குது? அப்புறம் தீவிர இலக்கியங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. தீவிரம்னுலாம் ஒன்றும் இல்லை. அப்போ பெண்ணிய இலக்கியங்கள் ஒரு காலம் வருகிறது. இதில் மிக முக்கியமாக மூவலூர் ராமாமிர்த அம்மையார் தான் 1924 முதல் நாவல் எழுதுகிறாங்க. இந்த வரலாற்றை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறோம். உங்களுடைய சங்க இலக்கியம் தெரியும். அந்த சங்க இலக்கியத்தில்
41 பெண் பார்ப்புலோன்னு தான் சொல்கிறாங்க, 42ன்னு சொல்கிறாங்க, 44ன்னு சொல்கிறாங்க. கிமு 100-300 எழுதப்பட்டது. அப்போது 42 பெண்கள் இருந்தார்கள். சங்கம் அறிவிய காலத்தில் பெண்கள் இல்லை. பக்தி இலக்கிய காலத்தில் 4 பெண்கள் மட்டுமே இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த பேர். பக்தி இலக்கிய காலம் என்பது கிபி 700 1100 வரைக்கும். 1100க்கு பின்னாடி 2021 11 நூற்றாண்டு 12 நூற்றாண்டுகளாக ஒரு பெண் எழுத்தாளர் கூட தமிழில் இல்லை. ஒரு பெண் எழுத்தாளர் கூட தமிழ் இலக்கியத்தில் எழுதப்படவே இல்லை. அதற்கு காரணம் பக்தி இலக்கிய காலம் உருவான போதுதான் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் உருவாயின. பெரிய பெரிய கோயில்கள்லாம் உருவான போது, குறிப்பாக சோழருடைய காலம், பல்லவருடைய காலத்தில் படிப்பு, கல்வி, அறிவு, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் அனைத்தும் கோயில் கருவறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு சென்ற காரணத்தினால் யார் எங்கே வசிக்க வேண்டும், யார் என்ன படிக்க வேண்டும், யார் படிக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுமானத்திற்கு அப்போது வருகிறது தமிழ் இலக்கிய வரலாறு அல்லது சமூக வரலாறு. ஆகவே பக்தி இலக்கிய காலம் என்பது ஒரு இருண்ட காலம், தமிழ் சமூகத்துடைய இருண்ட காலம் தொடங்கிய ஒரு காலகட்டம் தான். சோழருடைய காலம் பொற்காலம் என்று எல்லோரும் சொல்கிறார். அது பொற்காலம் இல்லை, தமிழுடைய வாழ்வில் அது இருண்ட காலம் தொடங்கிய காலம். அப்போதுதான் கோயில்கள் கட்டப்படுகிறது. அப்போதுதான் சாதாரணமாக இருந்த நம்முடைய நாட்டுப்புற தெய்வங்கள்லாம் ஒழிக்கப்பட்டு, நடுகள் தெய்வங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு, பெருந்தெய்வ வழிபாட்டிற்கு நாம் செல்கிற போது நம்முடைய கல்வி மறுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சங்கம் அறிவிய காலத்தில் அல்லது அந்த காலத்தில் வச்சு திருவள்ளுவர் அப்போது அவர் கல்வி பெற்றவராக இருக்கிறார், இலக்கியம் எழுதுகிறார். அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? ஆதித்திராவிட இனத்தைச் சேர்ந்த பண்டாரம் என்ற ஒரு வகை பிரிவை சேர்ந்தவர். அப்பொழுது சங்கம் அறிவிய காலத்தில் கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது, இலக்கியம் எழுதுகிற அளவுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதற்கு பின்பு என்ன நடந்தது? 1300 ஆண்டுகளும் கோயிலுடைய கருவறை கட்டுப்பாடு இருந்ததால் நமக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. ஆகவே இந்த 1925 தான் முதல் பெண் எழுத்தாளர் வருகிறார். அதற்கு பின்பு வைமு கோதநாயகி அம்மாள் வருகிறார். மிகப்பெரிய எழுத்தாளர், 115 நாவல் எழுதியிருக்காங்க. மாதத்துக்கு ஒரு நாவல்னு எழுதின ஒரு அம்மா. அவங்க பெண்களை மட்டுமே, ஜெகன்மோகனிங்கிற ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க, பெண்களை மட்டுமே தொடர்ந்து அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இந்த பெண் இலக்கியத்திற்கு அடுத்ததாக வரக்கூடியது தலித் இலக்கியம். இதுவெல்லாம் அரசியல் கட்டத்துக்குள்ள வருது. இந்த தலித் இலக்கியம் அம்பேத்கருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி இந்தியா முழுவதும் ஒரு பேரெழுச்சியாக வருகிற போது மகாராஷ்டிராவுடைய பல சுயசரிதைகள் வருகிறது. அந்த மகாராஷ்டிரிலிருந்து வந்த பல சுயசரிதைகள் தலித் சுயசரிதைகளே அல்ல. ஆனால் இங்கே எவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டது என்றால் அது தலித் சுயசரிதைகளால் அடையாளப்படுத்தப்பட்டது. அதில் 2-3 சுயசரிதைகள் மட்டும்தான் தலித்துகளால் எழுதப்பட்டது. மீதியெல்லாம் நாடோடி பழங்குடியினரால் எழுதப்பட்டது. அந்த நாடோடி பழங்குடியினுடைய தன் வரலாற்று கதைக்கும் தலித்துகளுடைய தன் வரலாற்று கதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு தந்தையற்றவன் அப்படின்னு ஒரு குலாத்தி அப்படின்னு ஒரு சுயசரிதை. அந்த சுயசரிதைகள் எல்லாம் மகாராஷ்டிரில் உருவான சுயசரிதைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கர்நாடகாவில் ஊரும் சேரியும் சித்திலேங்க எழுதியக்கூடிய அந்த சுயசரிதை தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தமிழ்நாட்டில் தலித் இலக்கியம் உருவாகிறது. இது அரசியல் நிலைப்பாட்டால், அரசியல் சூழலால், சமூக சூழலால் இலக்கியங்கள் உருவாக்கப்படுகிறது என்பதற்கான உதாரணங்கள். அதில் உங்களுக்கு தெரியும், சிவகாமியினுடைய ஆனந்தாயி, பாமாவுடைய கருக்கு, இப்படி பல எழுத்தாளர்கள் அப்போது உருவாக்கி வருகிறார்கள். இந்த எழுத்தில் மிக முக்கியமானது என்ன? இந்த வித்தியாசம் நாடோடி பழங்குடியினருக்கும் தலித்துகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த குலாத்தி என்பது உங்களுக்கு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிர்வாண டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிரிவு. நிர்வாணம் இப்போது நடக்குது நார்த் இந்தியாவில். அந்த குலாத்தி என்பதற்கு தமிழில் தந்தையற்றவன் பேர். அது நம்முடைய வாழ்நாளில் பெருந்துயரம். அது வேறு. யாரு கூட இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அந்த பையன் 10 வயசாகும்போது அவங்க அம்மாவுக்கு போய் ஆள் பிடிச்சி வருவான். அவங்க ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும், வாங்க. யாருக்கு? தன்னுடைய தாய்க்கே ஆள் பிடித்து வரக்கூடிய ஒரு மகன். அந்த மகன்
ஏதோ ஒரு காரணத்தினா அவங்க சித்திக்கு, அம்மாவுக்கு, அக்காவுக்குலாம் ஆள் பிடிச்சி வர பையன். ஏன்னா இவன் ஆம்பளை இல்லையா, சின்ன பையனாக இருந்தாலும். அப்படி கூட்டு வந்து செஞ்ச அந்த பையன் ஒரு டாக்டராக படிச்சிடுறான். அவன் வந்து சங்கீதாங்கிற ஒரு மகாராஷ்டிரா மங்கு என பெண்ணை காதலிக்கிறான். அம்பேத்கருடைய பிரிவு அது. அப்போ அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், இந்த பொண்ணை நான் கல்யாணம் மகர் பெண்ணை கல்யாணம் கட்டிக்க போகிறேன். அந்த பொண்ணு யாருன்னா அந்த காலத்திலே ஒரு லாரியுடைய ஓனருடைய பொண்ணு அந்த சங்கீதா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், அவள் எப்படி உனக்கு மேட்ச் ஆக முடியும், அவள் மோசமான ஜாதி. இவளுடைய ஜாதி என்ன ஜாதி? தெருவில் துணி இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு சமூகம். இவ யார்? லாரி ஓனருடைய பொண்ணு சங்கீதா. அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க மறுக்கிற அவருடைய தாய். மீறி கல்யாணம் கட்டின பிறகு ஒரே வயலன்ஸ். அதில் ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்த முடியாது. ஏன் அவள் உன்னை காதலித்தாள் என்பதற்கு காரணம் என்ற ஒரு மோசமான ஒரு வார்த்தை இருக்கும். மற்ற 2 சுயசரிதைகளும் இப்படி தான் இருக்கும். ஒருத்தன் பண்ணி மேய்க்கிறவன், என்னன்னே தெரியல. அந்த பண்ணி மேய்க்கிறவனும் இப்போ இங்கே கிராமப்புறங்களில் இருக்கும். அவன் வந்து ட்ரைப்பில் வரான். அவன் பண்ணி மேய்க்கிறவன் ஒரு எஸ்சி பொண்ணை காதலிச்சிடுறான். அப்படி காதலிக்கும் போது அங்கேயும் இதே பிரச்சனை. அவங்க அம்மா ராத்திரியில் போய் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ, அவன் ஜாதி இப்படின்னு கேவலமாக பேசுவாங்க. அது இன்னொரு சுயசரிதை. திருடர்களை வந்து எல்லாமே இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த திருடர்களுடைய பிரிவு, அந்த பிரிவில் ஒரு பையன் வந்து ஒரு எஸ்சி பொண்ணை மகர் பண்ண காதலிக்கிறான். அங்கே வந்து அந்த மகர் இனத்தை பற்றி அவ்வளோ தரக்குறவாக பேசுகிறாங்க. இப்படி தரக்குறவாக பேசக்கூடிய இந்த தலித் அல்லது தலித்துக்கு எதிரான சுயசரிதைகள் தான் தமிழ்நாட்டில் தலித் சுயசரிதைகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு, தலித் இலக்கியத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் வந்து ஆனால் ஒன்று அந்த சுயசரிதைகள் தான் தமிழ்நாட்டில் தலித் இலக்கியம் உருவாவதற்கு அடித்தள மட்டம் என்பது நம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதன் பின்பாக இப்போது அண்மை காலமாக நாம் வந்து விளிம்பு நிலை இலக்கியம், சமூகத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எப்படி பேசுவது எழுதுவது என்ற ஒரு உரையாடல் நிகழ்கிறது. அதே போன்று இப்போது அண்மை காலமாக திருநங்கைகள் பற்றின இலக்கியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பதிப்பகமும் வைத்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் அரசியல் சூழல் எப்படி இலக்கியத்தை உருவாக்குகிறது என்பதற்கு சில உதாரணங்கள். அதன் பின்பாக சில சிந்தனைகள் கதைகளை உருவாக்கும், இலக்கியத்தை உருவாக்கும் என்பதற்கு உங்களுக்கு இருத்தலியல் கோட்பாடு, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு ஒரு தத்துவம் வந்துச்சு. அந்த தத்துவம் வந்த உடனே பிரெஞ்சில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பல நாவல்கள், கட்டுரைகள் எழுதப்பட்ட அளவுக்கு அதே அளவிற்கு உங்களுக்கு மீள முடியுமா, ஈன்பால் சார்ந்தருடைய மீள முடியுமா நாடகம் அந்த இருத்தலில் பற்றி எழுதப்பட்டது. அது உண்மையிலே நல்ல மிகச்சிறந்த ஒரு நாடகம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த நாடகத்தில் ஒரு அறை இருக்கிறது. முதலிலே அந்த அறையில் ஒரு ஆள் வருகிறான். அந்த மொத்த அறையுமே அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அடுத்த ஒரு ஆள் வருகிறான். அப்போ அந்த அறையை 2ஆக பிரிக்க வேண்டிய, பங்கு போட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இவனுக்கு அவன் எரிச்சல் ஊட்டுறான், அவனுக்கு இவன் எரிச்சல் ஊட்டுறான். இந்த 2ஆக பிரிக்கப்பட்ட நிலையில் 3ஆவதாக ஒருவன் வருகிறான். அப்போ அந்த அறை 3ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த அறைக்கு இன்னொரு ஒன்று வருகிறான், 4ஆக ஒரு ஆள். ஆக இந்த அறையை 4ஆக பிரிக்கும்போது இவன் அவனுக்கு எதிரி ஆகிறான், அவன் இவனுக்கு எதிரி ஆகிறான், இவன் அவனுக்கு எதிரி ஆகிறான். நான் அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு, எனக்கு உலகத்தில் ஏதாவது நரகம்னு ஒன்று இருந்தால் அது என் முன்னாடியே தான் இருக்க முடியும். என் முன்னாடிக்கு ஏதாவது இந்த உலகத்தில் நரகம்னு ஒன்று இருந்தால் அது நானாகத்தான் இருக்க முடியும். எங்கள் பசங்களுக்கு 2 பேருக்கும் நரகம்னு ஒன்று இருந்தால் நானும் என் முன்னாடியே தான் இருக்க முடியும். ஆக நரகம் என்பது எங்கேயோ இல்லை, பக்கத்தில் உட்காந்து மனுஷியை புத்துற எனக்கு நரகம் இல்லை, அவங்க பக்கத்தில் உட்காந்து நான் அவங்க நரகம். ஆக நரகம் என்பது மனிதர்கள் தான் என்பதை மிக அழகாக சொன்ன நாடகம் தான் ரீன்பால் சார்த்தருடைய மீள முடியுமா. இது எந்த கேட்டகரியில் வருதுன்னா, சிந்தனைகள், கோட்பாடுகள், சில படைப்புகளை உருவாக்கும் என்பதற்காக. அதே போன்று மேஜிக்கல் ரியலிசம் என்ற ஒரு சிந்தனை போக்கு வருகிறது. மேஜிக்கல் ரியலிசம் என்பது நம்ம எழுதக்கூடிய கதைகள். மேஜிக்கல்னா எதையுமே கட்டுப்படாது. அதில் தமிழவன் சில முயற்சிகள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் ஒரு நாவல் எழுதினார். சார் நிவேதிதா வந்து எக்ஸென்ஷியலிசமும் ஃபேன்சி பண்ணின்னு ஒரு நாவல் எழுதினார். எம்ஜி சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் இந்த மேஜிக்கல் ரியலிஸில்
உலகம் முழுக்க அது ஒரு ட்ரெண்டாக வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு ட்ரெண்டு, திராவிட இலக்கியம் ஒரு ட்ரெண்டு, மார்க்சிய இலக்கியங்கள் ஒரு ட்ரெண்டு, அதன் முன்பாக தலித் இலக்கியம் ஒரு ட்ரெண்டு, விமன்ஸ் ரைட்டிங் ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு ஒவ்வொரு காலத்திலையும் இலக்கிய போக்குகள் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அந்த இலக்கிய போக்குகள் சில படைப்புகளை உருவாக்கும். அந்த விதத்தில் இந்த சிந்தனை போக்குகள் உருவாக்கக்கூடிய 2 விதம் இது. இப்போ எல்லாம் கட்டுடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பின்பாக வரலாறுகள் சில படைப்புகளை உருவாக்கும். இப்போ உதாரணமாக வந்து சோழர் கால வரலாறு இருக்கு இல்லையா, சோழர் கால வரலாறுகளில் கல்கி ரொம்ப வரலாற்று நாவலில் இருந்தாலும் மிக மிக முக்கியமான ஒரு ஆள் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்படுறாங்க. அது உண்மைதான். அது அவர் அளவுக்கு தமிழ்நாட்டு ரீடரை பாதித்த ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில் வேறு யாரும் இல்லைங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. நான் அவரை ஏற்றுக்கிறதில்ல, அது வேறு விஷயம். சோழ கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதியது தான் பொன்னியின் செல்வன். பல்லவர்களுடைய கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தான் அவர் எழுதியது சிவகாமியின் சபதம். அது எல்லோரும் முன்னாடி ஒரு செஷனில் நீங்கள் கேட்டீங்க, நாவல் வரலாறு எப்படி நாவலாக எழுதுகிறாங்களா அப்படின்னா, ஒரு உண்மை இருக்கும், 99 பொய் இருக்கும். இப்போ சங்க கால இலக்கியம் சொல்கிறான்ல, சங்க காலத்தில் பட்டினப்பாளையில் ஒரு அம்மா நெல் காய வச்சிட்ருக்கு, கோழி வருது, கோழியை ஓட்டுறதுக்கு அவள் காதில் கடந்த தொங்கட்டான தூக்கி அடித்து தங்கத்தால். இது வாய்ப்பு இருக்கா? அப்போ அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதை படிக்கும்போது நமக்கு என்ன பண்ண ஒரு இன்பமாக இருக்குது, ஒரு உணர்ச்சியாக இருக்குது. இப்படிலாம் நம்ம சமூகம் வாழ்ந்துருக்குங்கிற ஒரு கற்பிதத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அதே மாதிரி மகன் இறந்து போனான் போரில், அதுக்காக அந்த பால் குடித்த மாற பிச்சு கிடாசிற அப்படின்னு சொன்னது. ஆண்டாள் ஒருத்தர் சொல்கிறான், இந்த உடம்பு மாதவனுக்கு, ஆனால் மாதவன் இந்த உடலை அனுபவிக்கவில்லை என்றால் இந்த மாற பிச்சு கிடா சொன்ன ஆண்டாள் தூக்கி கிடாசுறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அல்லது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் நவீன பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது, ஆண்டாளுக்கு தன்னுடைய உடன்பின் மீது இருந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. இது நம் படிப்பு தோற்று போன இடம். அதன் பின்பாக இப்போ உதாரணமாக இப்போ அண்மையில் ஆனந்த விழா தொடராக வெளியே சு வெங்கடேசனுடைய பாரி, வேல்பாரி, அந்த நாவல் பாரியினுடைய வழக்கை வரலாற்றை பேசக்கூடியது. இதெல்லாம் அப்படியே இருந்ததா அப்படின்னு கேட்கக்கூடாது. சிலது இருக்கும், சிலது இட்டுக்கட்டப்படும். புனைவு அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட உண்மை. இது அறிவியல் இல்லை, இது இலக்கியம். எல்லா அறிவியலையும் சொன்னோம்னு வச்சுக்கா, அறிவியலை நம்மளால் ரசிக்க முடியாது, பயன்படுத்த முடியும், ஆனால் ரசிக்க முடியாது. கவிதையை ரசிக்க முடியும், பயன்படுத்த முடியாது. இப்போ மின்சாரம் இருக்குது, லைட்டு போட்டால் எரியுது. கவிதை அன்பு காட்டு அன்பு காட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. இலக்கியம் அன்பு காட்டு அன்பு காட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. நம்ம என்னைக்காவது அன்பு காட்டிருக்கோமா? கொலை தான் பண்ணியிருக்கோம், விஷம் வச்சு கொண்டிருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளும் மூஞ்சி திருப்பிட்டு போவோம். அவன் வீட்டு கூற தண்ணி உங்கள் வீட்டில் வந்தால் ஒரே பெரிய ரணகலம் ஆகிடும். ஆனால் நம்ம நல்லவங்க, நம்ம வீட்டில் குப்பையெல்லாம் கூட்டி அடுத்த வீட்டு வாசலில் தள்ளி விட்டு போயிடுது. அவன் கூட்டி என்ன பண்ணால் உங்கள் வீட்டு வாசலில் தள்ளி விட்டு போயிடுவான். இந்த 2 குப்பை என்ன பண்ணால் ரோட்டில் போகிற பைக்காரன் மூஞ்சில் அடிச்சு ஆகும். நீங்களாம் எவ்வளோ நல்லவர்கள்னு சொல்கிறேன். செத்து போகிறாங்களே, இறந்து போயிடுற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவெல்லாம் எவ்வளோ பெரிய கொலகாரங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு 500 மாலை வருது, மாலை என்ன பண்ணுறான், பிச்சு 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 ரோடாக போட்டுட்டு போகிறானோ. என்ன ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா, பெருமூச்சு விடாம முடிச்சுக்கிறானு, மொதல் சீட்டில் உட்காந்துருக்காலே தூங்கினா நம்ம என்ன பண்ணுறது? என்னென்னா அந்த 100 மாலைகள் லாரியில் டயரில் தேஞ்சி 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 என்னது தூசாகி பவுடராகி உங்கள் மூஞ்சில் தான் கொட்டுது. உண்மையா இல்லையா? இறக்கும் போதும் பிறருக்கு, இறந்த பின்பும் பிறருக்கு எடுத்துட்டு செஞ்சுட்டு போகிறோம் இல்லையா? இதை பற்றி நம்ம இலக்கியங்கள் பேசும், அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு. ஆக நம்ம மனிதர்கள் நரகங்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணம். இந்த இப்போ அண்மையில் வெண்ணிலா கூட இதை பற்றி எழுதினாங்க. பென்னி குயிக்கட்னு அந்த இதை பற்றி நீர் அதிகாரம் அப்படிங்கிற நாவல். அது எல்லாமே உண்மை இல்லை. அதே மாதிரி காலாபாணின்னு ஒரு நாவல் இருக்குது. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வெள்ளையர்களால் தமிழ்நாட்டிலிருந்து பர்மாவுக்கு மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இல்லையா? அப்படி நாடு கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவருடைய மனிதனுடைய கண்ணீர் என்ன என்பதை பேசுகிறது இந்த காலாபாணிங்கிற நாவல்.
அவை வரலாறு சில படைப்புகளை உருவாக்கும். இந்த வரலாறுகள் நமக்கு வெறும் வரலாறாக படித்தா, இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ராஜாவை பற்றி சொல்லும்போது இத்தனை படையெடுப்பு நடத்தினார், அத்தனை படைப்பு நடத்தினார், இத்தனை பேர் கொண்டார் அப்படின்னா அதில் ஒன்றும் ராவாக இருக்காது, எதுவுமே இல்லை. இப்போ ராஜராஜ சோழனுடைய தங்கை மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நம்முடைய மனதில் எல்லாம் குந்தவை, நம்முடைய எல்லாருடைய மனதில் அந்த அம்மா நிலை பெறுறாங்க. வரலாற்றின் வழியாக அவங்க நிலை பெறல, கதையின் வழியாக நம்முடைய மனதில் இடம் பெறுறாங்க. ஆக வரலாறுகள் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த வரலாறுகள் நமக்கு ஒரு கதையின் வழியாக வருவதற்கும் ஒரு வரலாற்றின் புத்தகத்தின் வழியாக வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நாம் கதையின் வழியாக வரும்போது நம்முடைய மனசில் நிற்குது. இப்போ ஹிஸ்ட்ரி படித்தவனுக்கே மறந்து போயிடும். ஆனால் ஒரு கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒருபோதும் சாவதே இல்லை. உதாரணமாக ஒரு நடிகை நாடகம் பார்க்குற நாடகத்தில் அந்த கதாநாயகி ஒருபோதும் சாவதே இல்லை. அம்மா வந்தாளில் வரக்கூடிய கதாநாயகி சாவதே இல்லை. இப்படி நிறைய சொல்லலாம். அசோகமுத்தினுடைய நாவலில் வரக்கூடிய பெண்கள் சாவதே இல்லை. ஆக கதையில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் எப்போதும் காலத்தில் வாழ்கிறார்கள். நிஜத்தில் வாழ்கிற நாம் ஒருபோதும் வாழ்வதே இல்லை. காலத்திலும் வாழ்வதில்லை, நிஜத்திலும் வாழ்வதில்லை. அதன் பின்பாக நிகழ்கால சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ்வன்மினி முன்னாடியே சொன்னோம். கீழ்வன்மணியில் நடந்த அந்த கொடூரம் இருக்கு இல்லையா, அதை பற்றி குறைவான பதிவுகள் தான் இருக்குது. இப்போ உதாரணமாக வீரப்பன் வேட்டை நடந்தது இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுங்கிறத பற்றி இங்கே நிறைய விவாதங்கள்லாம் நடந்தது, வரலாற்று தகவல்கள்லாம் பின்னப்பட்டது, அந்த கட்டுரைகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு நாவல் வந்தது. அந்த நாவலுடைய பெயர் சோழகர் தொட்டி, சா பாலம் ஒரு நிறுது. அந்த சோழகர் தொட்டிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர், ஒரு ஊருடைய பெயர். அந்த சமூகத்தினுடைய பெயர் சோழகர், அவங்க வாழக்கூடிய இடத்தின் பேர் பட்டி தொட்டி. இந்த சோழகர் தொட்டி மிக முக்கியமான ஒரு நாவல் வரலாற்றில். எதுக்குன்னா நிகழ்கால சம்பவங்களை அவங்க எப்படி கதையாக மாற்றுறாங்கன்னு சொல்ல வரோம். இப்போ அஞ்ஞாடி நாவல் பற்றி தம்பி பேசினார் முன்னாடி. இந்த அஞ்ஞாடி நாவல் தோல் சேலை போராட்டத்தின் வழியாக கேரளாவில் மார் சேலை போட முடியாது, அங்கே ஒரு கலவரம் நடக்குது. நீங்கள் அப்படி மார் சேலை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அப்போ முண்டமாக தான் இருக்கணும். அங்கே ஒரு கலவரம் ஏற்படுது. அங்கேருந்து ஒரு குரூப்பு வருது இங்கே தமிழ்நாட்டுக்கு. அவர்கள் சிவகாசியில் செட்டில் ஆகுறாங்க. அந்த சிவகாசியில் ஒரு கலவரம் வருகிறது. ஒரு கோயிலுக்குள்ளே போகணும். நாடார் சமூகத்தை அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காதவங்க எத்தனை பேர்? நாடார் அந்த ஊரில் 1000 பேர் இருக்கான். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்கிறோம் மொத்தமே 3-4 பேர் தான் இருக்கான். ஒரு வித்தியாசம் தெரியுதா? கோயிலில் ஊரில் இருக்கிறவங்க பூரா 1000 பேர், 1000 பேர் போகலான்னு சொல்கிறோம் 3 பேர். 2-3 பிராமண குடும்பம், 2-3 புள்ளமார் குடும்பம். நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த கோயிலை கட்டினா இவனு இந்த 4-5 பேர் கிடையாது, அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த அஞ்ஞாடி நாவல் சிவகாசியில் இந்த கலவரம் நடக்குது, அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் சொல்கிறார், நீ இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டால் அத்தனை பேருக்கு நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம். அப்படி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 30,000-40,000 குடும்பங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார்கள், நாடார் கிறிஸ்தவர்கள். அந்த போராட்டத்தை அடிப்படையாக வைத்து, தோல் சீலை போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு, இடப்பெயர்வு கேரளாவில் அவங்க எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மறையறதுக்கு வந்தார்கள் என்கிற ஒரு பெரிய வரலாற்றை நோக்கிய ஒரு பயணம்தான் அந்த அஞ்ஞாடி நாவல். இந்த அஞ்ஞாடி நாவல் நிகழ்கால சம்பவம். இது ஒன்றும் வரலாறு இல்லை, சோழர் காலமோ பல்லவர் காலமோ இல்லை. அப்புறம் உங்களுக்கு தெரியும், இந்த சினிமா டைரக்டர் மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சிறுகதையினர். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்னு ஒரு கதை. தாமிரபரணியில் இந்த தேயிலை தோட்டம் ஒரு கலவரம் வரும்போது, போலீஸ் துரத்தும் போது அந்த தாமிரபரணியில் குதித்து நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. உயிரை காப்பாற்றுவதற்கு போய் செத்து போயிடுறாங்க. இதை நிகழ்கால சம்பவங்களை பேசுகிறது. இன்னும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கான். ஒரு செய்தி ஒரு பேப்பரில் வருது இல்லை, ஒரு டிவியில் வருது இல்லை, அது எப்படி கதையாகுது? செய்தியில் வருது, பேப்பர் எல்லாம் நம்ம தினம் படிக்கிறோம். அது எத்தனையோ காதல் கதைகள்லாம் வருது, எத்தனையோ கொலை கதைகள் வருது, ஏதோ எத்தனையோ கஞ்சா கடத்தல் வழக்கெல்லாம் வருது. எப்பா இந்த நாட்டில் நம்மளாம் உயிரோடு இருக்கலாம்னு கவலைப்படுற அளவுக்கு அங்கே கொலைகள் அதெல்லாம் இருக்குது. அது குறிப்பாக நான் தினமலர் தெரிஞ்ச படித்தோம்னு வச்சுக்கோ,
அன்றைக்கி பூரா அந்த கொலை சம்மந்தமாக, கள்ளக்காதல் சம்மந்தமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு செய்தி எப்படி கதையாகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நான் வந்து போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ அது இந்துவில் ஒரு கட்டுரை வந்தது. சேலத்தில் ஒரு பொண்ணு வந்து பணம் புதைக்குது, சீதா அதுக்கு பேர். நான் முதலாக ஆனந்த விடலில் ஒரு கட்டுரை படித்தேன் அந்த பொண்ணை பற்றி. ஒரு பெண் பணம் புதைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் ஒரு கதை, நான் உயிர்மையில் தான் இருக்காது, மயானத்தில் பயம் இல்லை. ஒரு பெண் பணம் புதைக்குது. இங்கே தமிழ்நாட்டில் யாராவது பெண் பணம் புதைச்சி கேள்விப்பட்டீங்களா? 3 பேர். ஒன்று பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு பணம் புதைக்குது, மதுரையில் ஒரு பொண்ணு பணம் புதைக்குது. அந்த மதுரையில் பொண்ணு பணம் புதைக்க எரிக்குது இல்லை, அது எரிக்கும் பணம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல நெருப்பு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கு. உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? உங்களுடைய தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு, மத பண்பாடு, ஜாதிய பண்பாடு, கலாச்சார எல்லா பண்பாடும் என்ன சொல்லுது? போனால் வீட்டை விட்டு பெண்ணு போகக்கூடாது, சுடுகாட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த பண்பாட்டுக்கு எதிராக 3 பெண்கள் இன்று தமிழகத்தில் பிணம் எரித்து கொண்டிருக்கிறார்கள். பிணம் எரித்தால்தான் அவங்களுக்கு சோறு. மயானத்தில் பயம் இல்லை. அந்த கதையில் ஒரு வரி உண்டு. ஒரு பொண்ணு கேட்பா, இங்கே இருக்கியே உன்னை பேய் பிடிக்கலையா, பயமா இல்லையா? எனக்கு ரோட்டுக்கு போனால் தான் பயங்குது. ஏன்? அங்கே தான் லாரிக்காரன் வரவனும் மேலே ஏற்றி விடுவானுன்றான். இங்கே ஆம்பளை வரவங்களே, என்ன ஆம்பளை வராங்களே உனக்கு கூச்சமா இல்லையா? எனக்கு பயம் இல்லை. பேய் மேலே பயம் இல்லை, வரக்கூடிய ஆம்பளை மேலே தான் பயம்னு ஒரு வரி உண்டு. பணம் புதைக்கிற இடத்துல பணம் புதைக்கிறவளையும் நம்ம வந்து நேர்மையாக பார்க்குறதே கிடையாது. ஒரு செய்தி நான் ஆனந்த விடலில் படித்தேன். மயானத்தில் பயம் இல்லை. அங்கே 100 சுடுகாடு இருக்குது. அங்கே என்ன விதமான ஜாதி இருக்குது? இந்த சுடுகாட்டுக்குள்ளே ஜாதி இருக்குது. நீங்கள் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் போனீங்கன்னா தெரியும், இது கவுண்டர்களுடைய மயானம் அப்படின்னு இருக்கும், மின்சார மயானம். செத்த பிறகு நம்ம ஒருபோதும் ஜாதியை விடுறதே கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் தான் போய் பாருங்கள். செய்தி உங்களுக்கு அது செய்தி, எனக்கு அது ஒரு வரலாறாக தெரிகிறது, தமிழ் பண்பாடாக தெரிகிறது. எங்கள் அப்பா செத்தப்பா எங்கள் அம்மாவே வாசலை விட்டு போகல, நாங்களும் வான்னு கூப்பிடல. ஆக இந்திய சமூகம் இந்த மதம் கட்டமைத்திருக்கிற ஒரு பண்பாட்டுக்கு எதிராக நிஜம் ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த பண்பாட்டை சொல்ல வேண்டும். கீழ்மட்ட உழைப்பாளை ஜனங்களுக்கு இந்த பண்பாடு கிடையாது, ஏழைகளுக்கு பண்பாடு கிடையாது. ஆகவே இந்த பண்பாட்டுக்கு எதிரான ஒரு கதை எனக்கு கிடைத்தது. அதே மாதிரி திருட்டு போன பொண்ணு, சொல்லு மணியாச்சுன்னா, திருட்டு போன பொண்ணுன்னு உங்களுக்கு தீரானதின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. இது ஒரு செய்தி. திருட்டு போன பொண்ணு ஒரு பொண்ணு. சரி, நகை திருட்டு போவோம், பொருள் திருட்டு போவோம், பொண்ணு திருட்டு போகுமா? போகுமா? போகுமா போவாதா? போவோங்க. பொண்ணும் திருட்டு போவோம். தூக்கிட்டு போகிறது வேற, திருட்டு போகிறது வேற. பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கிறது வேற, பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கிறது வேற. பொண்ணு திருட்டு போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ சிவகாசி பக்கத்தில் தூத்துக்குடி அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பூம்புக்காரன் மாடு ஓட்டுறான்ல, பார்த்துறீங்களா? சாட்டையால் அடிச்சுக்கிறவன் பூம்பு மாட்டுக்காரன் வருவான். அந்த ஜாதியில் என்ன ஒரு பழக்கம்னா, பொண்ணு வயசுக்கு வந்தால் வீட்டில் சேர்க்க மாட்டான், ஒரு குடிசை கட்டி கொண்டு போய் உயரமாக வச்சுருவான். அந்த குடிசை மேலே தான், அது மேலே தான் இருக்கும், கீழே. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு வயசுக்கு இருக்குது. அதுக்கு ஒரே நேரத்தில் 2 பொண்ணு வந்தது அந்த ஊரில் வயசுக்கு. ஒரு பொண்ணை 4 மாமன், 4 மாமன் அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஒரு பொண்ணை போய் ராத்திரியில் தூக்கிட்டு போயிடறானோ. இவன் தூக்க வேண்டிய பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு ஏடா தப்பாக்கு விடிஞ்ச பிறகு பார்க்குறான், தப்பான பொண்ணாக இருக்குது. கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுறான், நீ திருட்டு போயிட்டா இனிமேல் உனக்கு கல்யாணம் கிடையாதுன்றானோ. பண்ண முடியாது, இன்னும் அந்த பொண்ணு கல்யாணம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இது ஒரு செய்தி வந்தது. இப்படி நிறையா சொல்ல முடியும். அதே மாதிரி அண்ணாவுடைய ஒரு 1955 ஒரு கதை, ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு கதை வருது. செய்தித்தாளில் வந்த செய்தி தான். தென்பகுதியில் ஒரு கலவரம், சாமி ஊர்வலமாக போய் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊரே திரண்டு அரோகரா கோஷம் போட்டு சாமி தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்துக்குள்ளே அந்த சாமி வரணும். உடனே சந்து விட்டுக்காரன் நான் சொல்கிறேன், இந்த சாமி இந்த பக்கம் வரட்டும் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், தம்பி இது சந்தாக இருக்குது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது சாமியை, அதில் நீ வந்து இங்கேயே படையில் கொடுத்துட்றான்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஏன் வீட்டுக்கு வரா சாமி, அது என்ன மயிர் சாமிடாங்கிறான். என்ன சாமி,
இது வரைக்கும் ஐயோ சாமி என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சிருந்தவன் இவன் வீட்டுக்கு வரலன்னு ஏன் வீட்டுக்கு வராது சாமி என்ன மயிறு சாமிங்கிறான். ஒரே கலவரம் அடியில் தர கிடக்குது. உடனே போலீஸ் வருது, 2 தரப்பும் வெளியே போங்கன்னு சுற்றி கம்பி வெளியே போட்டு சாமி உள்ளே வச்சிடுறானு. புரியுதா? இந்த அகில உலகத்தையே காப்பாற்றக்கூடிய சாமி இப்போ எங்கே இருக்காரு? கம்பிக்குள்ளார். இப்போ அவன் அந்த சாமியை பாதுகாக்கிறது ஒரு போலீஸை போட்டுறானோ. அவன் ஒரு வயசான ஆள். அவன் என்ன பண்ணுறான்? சிகரெட் குடிக்கிறான், பீடி குடிக்கிறான். சாமிக்கு பக்கத்தில் ஸ்டூலை போட்டு விட்டானோ. அவன் பீடியை ஊற்றி ஊத அந்த புகை போய் ஈஸ்வரன் மூஞ்சில் அடிச்சிக்கிட்டு இருக்கு. யார் மூஞ்சில்? ஈஸ்வரன். இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சிருக்காரு. எல்லா உயிர்களுக்கும் உயிர் கொடுக்குறவர், எல்லாருக்கும் செல்வம் கொடுக்குறவர். இப்போ யாருடைய கட்டுப்பாட்டு இருக்காரு? ஒரு டிபி நோயாளி அந்த போலீஸு. அவன் பீடி குடிச்சிட்டு இருக்கான். கம்பியால் கட்டப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே அந்த சாமி குந்திருக்கு. இந்த புகையை தாங்க முடியாமல் ஈஸ்வரன் ரொம்ப அல்லாடுறாரு. இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் பொண்டாட்டி மேலே உள்ளதில் இருக்குல்ல. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்றாரு, இங்கே வா கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன இந்த மாதிரி வந்துட்டானோ, என்னை உட்கார வச்சுட்டான். அந்த போலீஸ்கார என்ன போயா ஊழி தள்ளுறான். என்ன செய்யுன்னு தெரியல. ஏங்க அவனை சாவடிங்க. இப்போ நான் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேன். போலீஸ் கட்டுப்பாடு நான் எப்படி எனக்கு அதிகாரம் இல்லை. கோயிலுக்குள்ளே போனால் தான் எனக்கு அதிகாரம். அப்போ அந்த பார்வதியும் பரமசிவனும் பேசிக்கிட்டாங்க. ஏங்க இந்த மாதிரி இருக்கானோ இந்த பயிலுலாம்? ஒரு பய கூட நல்லவனா இல்லையே. இப்போ கோயிலுக்கு வர நல்லவன் நினச்சிட்டு இருக்கியான்னு அவன் பரமசிவன் கேட்குறாரு. ஒரு பயிலாவது வந்து ஈஸ்வரன் நல்லா இருக்கணும், ஈஸ்வரி நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கானா? நான் நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போகணும், என் முண்டாட்டி நல்லா இருக்கணும், இப்படி தான் கேட்குறான். இப்போ நீங்கள் கூட வேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எம்பிபிஎஸ் ஆகணும், எனக்கு வர மாப்பிள்ளையும் எம்பிபிஎஸ்ஸாக கிடைக்கணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், எனக்கு வர பொண்டாட்டியும் ஐஏஎஸ்ஸாக இருக்கணும், வசதியான ஆளாக இருக்கணும், இப்படி தானே வேண்டுறோம். விதாயத்தில் ஒரு கோயில் இருக்குது, கொளஞ்சப்பர் கோயில். அங்கே வந்து ஒரு மரம் இருக்குது. அதில் உங்கள் வேண்டுதல்கள்லாம் கட்டினீங்கன்னா நிறைவேறணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பிராது மண்ணுன்னு ஆனந்த விடல வந்த கதை நான் இருந்தோம். நான் வந்து ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியாது. நம்ம கோயில் போகிற பழக்கம் இல்லை. இங்கே இந்த ஊரில் 2 தான் இருக்குது. ஒன்று பெரிய கோயில் இருக்குது, இன்னொன்று கொளஞ்சப்பர் கோயில். வானா போகலான்னு போனோம். அப்போ போனால் ஒரு சீட்டு மறந்தது. சீட்டு வைக்கிறியா? வச்சு முடிச்சிடுறோம். சரி, அந்த கதையை முடிச்சிடுறோம். சீட்டு கட்டுறதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு கட்ட முடியாது. இஷ்டத்துக்கு நாங்கள் ஒரு சீட்டு 2 சீட்டும் உருவி பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து எம்பிபி சீட்டு கிடைக்கணும்னு, ஒரு பொண்ணு வந்து பிஎஸ்சி காலேஜில் இன்ஜினியரிங் சீட்டு வேணும்னு கேட்டிருந்து, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எனக்கு விசா சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்து. அப்போ இந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் பேசிக்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அது தொடர்பாக போகுது. அப்போ இங்கே நம்ம கோயிலுக்கு போகிற யாரும் இந்த கோயில் இடியக்கூடாது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டதில்லை. இந்த கோயில் ஏன் இப்படி இடிஞ்சிட்டு போயிருக்குன்னு கவலைப்பட்டதில்லை. ராத்திரியில் அந்த பூட்டை பூட்டி சாமியை பூட்டிட்டு போயிடுறவனை பற்றி நீ கவலைப்பட்டதில்லை. உங்கள் கவலைகளாக அங்கே சொல்லக்கூடிய ஒரு இடம் அது. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது ஒரு சமூக யதார்த்தம் இல்லையா? அண்ணா ஹிந்துவில் வந்த ஒரு செய்தியை வச்சு ஒரு கதையை எழுதுறாரு. அந்த செய்தி செத்து போச்சு. ஆனால் அந்த கருப்பண்ணசாமி யோசிக்கிற அந்த கதை இன்றைக்கி உயிரோடு இருக்கும். தமிழ் சிறுகதை இருக்கிற வரைக்கும் அண்ணா எழுதின அந்த கதை உயிரோடு இருக்கும். எதுக்காக? ஒரு செய்தி எப்படி கதையாகிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் ஒரு காட்சி, சில காட்சிகள் வந்து சில கதைகளை கொடுக்கும். இப்போ உதாரணமாக நெஞ்செருப்புன்னு என்னுடைய நாவல் இருக்குது. நான் ஒரு நாள் வந்து செஞ்சி வழியாக வந்து திருவண்ணாமலை போனேன். அங்கே ஒரு மலை, மொட்டை மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து ஒரு நூல் மாதிரி ஒரு ஓடை போச்சு. எப்போயோ பார்த்தது, போயிட்டேன். ஆனால் நெஞ்செருப்பு நாவல் எழுதும்போது அந்த ஓடைக்கு நானே மானோடைன்னு ஒரு பேர் வைக்கிறேன். அந்த தண்ணி எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு விவரணம் போதும். அதே மாதிரி அதே நாவலில் திருக்கோயில் ஆறை பற்றி கடந்து போன நேரத்தில் எனக்கு இந்த ஆறை பற்றி ஒரு நாவல் எழுதணும்னு தோணுச்சு. அங்கே ஒரு கபிலர் குன்றுன்னு ஒன்று இருக்குது. இந்த கபிலர் குன்றுன்னு ஒன்று இருக்குங்கிறதுக்காக நான் ஆறையும் அந்த மானோடையும் நான் உருவாக்கணும். ஒரு காட்சிகள் எப்படி கதையாக மாறுது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நண்பர்களோட பேசும் இப்படி நிறையா உதாரணம் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி எங்கள் கதைன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து கடலூருக்கு போயிட்டுருக்கேன். ஒரு ஏரி வந்தது. நான் அந்த எங்கதை பற்றி யோசிச்சிட்டே போகும்போது அந்த ஏரியை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு வரி என் ஞாபகத்தில் வந்தது. நான் இறங்கின ஆறில் மறுகரை இல்லை. அந்த ஏரி எனக்கு கொடுத்த வார்த்தை எது? நான் இறங்கின ஆறில் மறுகரை இல்லைங்கிற அந்த வார்த்தையை அந்த ஏரி கொடுத்தது. இப்போது அந்த ஏரியை கடக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு வார்த்தையை கொடுத்த அந்த ஏரி
சில காட்சிகளுக்காக சொல்கிறேன். இந்த காட்சிகள் நம்முடைய மனசில் இப்போ கவிஞர்களாக சில காட்சிகளை படிமாக மாற்றுறாங்க. காட்சிகளும் கதைகளாக மாறும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சில நண்பர்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருப்போம். நண்பர்கள்ட்ட பேசும்போது சில வார்த்தைகள் வழியாக நமக்கு ஒரு கதை கிடைக்கும். நிறைய கதைகள் அந்த மாதிரி இருக்குது. மனுஷபுத்திரனோட பேசும்போது கூட என்னுடைய இப்போது உயிரோடைய நாவலுடைய கடைசி ஒரு பேராவை நான் மாற்றி எழுதினேன். நான் நாவலில் வேறு ஒன்று எழுதி வச்சுருந்தேன். அவரோடு பேசி முடித்த பிறகு அந்த பேராவை நான் மாற்றினேன். நண்பர்கள் வழியாக எப்படி ஒரு கதையை உருவாக்குறது அப்படின்னு. உங்களுக்கு சக்தி ஜோதினு ஒரு கவிஞர் இருக்காங்க. ஏதோ ஒரு டைமில் ஃபோனில் பேசும்போது அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம். ஒரு பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னான், இந்த புள்ள இவனுக்கு பிறக்கலை அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்கிறான். எங்கள் கோர்ட்டு, மதுரை கோர்ட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, அது கோர்ட்டு போகுது, குடும்ப நல வழக்கு. குடும்ப நல வழக்கில் இந்த புள்ள இவனுக்கு பிறக்கலன்னு சொல்லிடுறான். இது அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் அன்றைக்கி நைட்டு ஒரு கதை எழுதினேன். அந்த கதை பேர் தான் தலைக்கடன் கதை. இந்த கலாச்சார மாற்றம், கலாச்சார அதிர்ச்சிங்கிறன்ல, கணவனே கண் கண்ட தெய்வம், இந்த மாப்பிள்ளையே வேணும், இந்த ஜாதியிலே வேணும், இந்த குளத்திலே வேணும், இந்த பிரிவிலே வேணுங்கிற ஒரு பிரிவு இருக்குது. இது கல்ச்சுரல் ஷாக்கிங், கலாச்சார அதிர்ச்சி. கலாச்சார மாற்றங்கிறது படிப்படியாக போகிறது. இது அதிர்ச்சி. இன்றைக்கு ஒரு பெண் நீதிமன்றத்தில் நின்று இந்த குழந்தை இவனுக்கு பிறக்கலன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது அதிசயம். இந்தியாவில் அப்படி ஒரு தகவல் இருக்கவே இருக்காது. எவ்வளோ குடும்ப நல வழக்குக்கு போகிறோம், எவ்வளோ டைவர்ஸ் போகுது, இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தவே இல்லை. அது ஒரு செய்தி, ஒரு வார்த்தை. அந்த கதை எனக்கு மாறுச்சு. தலைக்கடன். இவனை அவமானப்படுத்துறது மட்டும்தான் என்னுடைய வாழ்நாள் சாதனைன்னு அந்த பொண்ணு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே மாதிரி மனமுறிவுன்னு ஒரு கதை பிரேமான ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது சொன்னாங்க. நான் அது ஒரு கதை சொல்லிச்சு. இந்த குழந்தையின்மை எவ்வளோ பெரிய துயரமாக இருக்குங்கிறத பற்றி அதை சொல்லிச்சு. ஒரு இரவு குழந்தை இல்லாததால் பல உடல் நோய்கள் வரும்போது அந்த கர்ப்பப்பையை நீக்குவது என்று ஒரு பெண் முடிவு எடுக்கிற போது அந்த பெண் காலையில் எழுந்து அந்த கர்ப்பப்பையை எடுக்கணும். அப்போது அந்த இரவு அந்த பெண்ணுடைய மனநிலை என்னங்கிறது தான் அந்த கதை. ஆண்டவரின் கிருபை. ஆண்டவர்கிட்ட இந்த அம்மா உங்களுக்கு நாகப்பட்டினம் போனால் தெரியும், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனால் தெரியும், குழந்தை இல்லாதவர்கள்லாம் 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வெயிலில் முட்டி போட்டுக்கிட்டே போகணும். காலில் ரத்தம் கொட்டும். அப்படி முட்டி போட்டும் அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை. அதனால் அது ஆண்டவரின் கிருபை. இந்த குழந்தை இந்த கர்ப்பப்பை எடுக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். அந்த கதையை முடிச்சா அது பொண்ணு சொல்லிச்சு, என் கதை பரவாயில்ல, என் ஃப்ரெண்டோட பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை அந்த பொண்ணு சந்திக்கிறா. அவன் புருஷன் இம்பார்ட்டண்ட்டு, ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருக்குது, குழந்தை இல்லை. ஒரு ஆண் இதே விஷயத்தை சந்திப்பதற்கும் ஒரு பெண் இதே விஷயத்தை சந்திப்பதற்குமான வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ குழந்தை இல்லாத பெண்களை நம்ம எவ்வளோ அவமானப்படுத்துகிறோம். ஆனால் குழந்தை இல்லாத பெண்களை நம்ம அவமானப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு ஆண் குழந்தை இல்லாத தகுதி அற்றவனுங்கிறத நம்ம பேசுறதே இல்லை. அவன் போய் எவ்வளோ சந்திக்கிறாங்கிறத அந்த பிரச்சனை. அப்புறம் அதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ நினைவுகள் எழுதுது, அதுக்கடுத்து நினைவுகள் எழுதுகிறோம். நிறைய பேர் சுயசரிதை எழுதுகிறாங்க இல்லையா, ரொம்ப நிறைய தன் வரலாற்று கதைகள் வருது. இந்த தன் வரலாற்று கதைகள் எதை எழுதுது, பழைய நினைவுகளை எழுதிக்கிட்டே இருக்குது. ஒரு விதத்தில் பழைய காலம் எல்லாமே கொடூரம்னு எழுது ஒரு வகை, பழைய காலத்தில் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு எழுது ஒரு வகை. அப்போ நம்மமே நம்ம சின்ன வயசில் ஏதாவது சொற்கலோகத்தில் இருந்த மாதிரியும் வயசான பிறகு எல்லாமே சீரஞ்ச மாதிரி பேசுவோம். நினைவுகளை போற்றுதல். ஒரு விதத்தில் நம்ம உயிரோடு இருக்க காரணமே பழைய நினைவுகள் தான், வேறு ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. எங்கள் அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க, எங்கள் அண்ணன் தம்பி அப்படி இருந்தாங்க, நாங்கள் சின்ன வயசில் அப்படி இருந்தோம், இப்படி இந்த பழம்பெருமைகளை பேசியே நம்முடைய இருக்கக்கூடிய காலத்தையும் நம்ம தள்ளுறோம். ஸோ அந்த பழம்பெருமைகள் எழுத்துலேயும் வருது. உதாரணமாக கலாப்பிரியாவுடைய தாழ்வார்த்த நினைவுகள் நினைக்கிறேன். பாமாவுடைய எல்லா நாவல்களுமே பழைய நினைவுகள் தான், எதுவுமே உண்மை இல்லை. சிவகாமியினுடைய ஆனந்தாயி அல்லது அதுக்கு பின்பாக வந்த ஒரு நாவல் இருக்குது, ஒரு சரியாக பேர் தெரில. அந்த நாவல் அவருடைய தன் வரலாற்று கதை தான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நினைவுகள் என்பது எல்லா எழுத்தாளர்களுக்குமே, உலகத்தில் உள்ள எல்லா எழுத்தாளர்களுமே அவருடைய 15 வயதுக்கு உட்பட்ட வாழ்க்கையை தான் அவர் வேறு வேறு விதமாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. கடைசியாக கதை எங்கே இருக்குது, கதை எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். கதை உங்கள்கிட்ட இல்லையா? ஒவ்வொருத்திட்டும் ஒரு கதை இருக்குது. நீங்கள் பார்க்காத கதையா அல்லது நீங்கள் கேட்காத கதையா?
அல்லது நீங்கள் சொல்லாத கதையா, நீங்கள் செல்ஃபோனில் பேசாத கதையாக இருக்குது. இந்த ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் போகும்போது பக்கத்தில் எவன் போகிறான்னு கூட தெரியாமல், எவன் மேலே இடிக்க வரான், எவ்வளோ பெரிய கார் இடிக்க வந்து கூட எந்த சிந்தனையுமே இல்லாமல் பேசிகிட்டே போகிறீங்களே, அது கதை இல்லையா? இந்த மெட்ராஸில் டிராஃபிக் இருக்குது, அது ஒரு கதை இல்லையா? உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய நெருக்கடிகள் இருக்குது, அண்ணன் தம்பி உறவு, அப்பா அம்மா உறவு, பக்கத்து வீட்டுக்காரனோட உறவு, கதை இல்லாத இடமென்று எதுவுமே இல்லை. கோயிலுக்கு போகிறீங்க, அது ஒரு கதை. கோயிலை விட்டு வெளியே வரீங்க, அது ஒரு கதை. இப்போ குளம் இருக்குது, ஏரி இருக்குது, உங்கள் ஊர் இருக்குது, உங்கள் ஊரை பற்றின நினைவு இருக்குது, இறந்து போனவருடைய செஞ்ச நன்மை தீமைகள் இருக்குது, இது எல்லாமே கதை தான். எல்லாத்துக்கும் மேலே பேய் கதைகள் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? எங்கள் ஊரில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் சினிமாவுக்கு போகும்போது எங்கள் ஊரில் ஒரு வேப்பூருங்கிறது நடந்து போகணும், 3 கிலோமீட்டர். ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு புளியாமரம் இருக்கும், அது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அதனால் அதுக்கு பேர் கோண புளியாமரம்னு பேர். நாங்கள் சினிமாவில் போகும்போதெல்லாம் அந்த கோண புளியாமரம் ஓட்டமாக ஓடிவிடுவோம், பேய் வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஓட்டமாக ஓடினா பேய் பிடிக்காதா? நடந்து போனா பேய் பிடிக்குமா? இப்போ என்ன பண்ண, நல்ல வேலை அதில் 100கணக்கான பேய் இருக்குதா நாங்கள் பேசிக்கிட்டோம் சின்ன வயசில். அது இந்த பெண்கள் சினிமா பார்த்து வருது இல்லை, சினிமா அது வரைக்கும் சினிமா பற்றி பேசிட்டு வருவாளோ, அந்த புளியாமரத்தில் வந்தால் புளியாமர பேய்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாளோ. 100கணக்கான பேய்கள் இருந்த அந்த புளியாமரம், நல்ல வேலை இந்த 4 ரோடு போட்ட போய் அந்த புளியாமரம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ பேய் கதைகள் நீங்கள் எவ்வளோ பேய் கதைகள் கேட்டிருப்பீங்க. அப்புறம் அறிவியல் கதைகள் இருக்குது, அதுக்கு பின்பா க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்குது தமிழில். எத்தனையோ விதமான கதைகள் இருக்குது. இந்த கதைகள் இவ்வளோ கதை சொன்னோம்ல, நிறைய சொல்லிட்டே போகலாம். தம்பி மனுஷபுத்திரன் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, நீட்டிக்க முடியாத டைமை. அப்புறம் இது இவ்வளோ சொன்னோம்ல, எது கதையாகிறது எது கதையாகவில்லை. இன்னும் ஒன்று, கதை எழுதுறது ஒரு பொறுப்பு, கதை எழுதுறது ஒரு சமூக பொறுப்பு, மொழி சார்ந்த பொறுப்பு, இலக்கியம் சார்ந்த ஒரு பொறுப்பு, சமூக நிகழ்வு சார்ந்த பொறுப்பு. எல்லா பொறுப்பை விட மிக முக்கியமான பொறுப்பு எழுத்தாளருடைய பொறுப்பு. எது கதையாகிறது எது கதையாகவில்லை. சங்க இலக்கியம் எப்படி 2500 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று வரை இருக்கிறது, அது இலக்கியம். அது மொழி கட்டமைப்பால் இருக்கிறது, கதை கட்டமைப்பால் உட்கட்டமைப்பால் இன்று வரை நிலைத்திருக்குது. காலத்தில் எதுவெல்லாம் நீடித்து நிற்கிறதோ அதுதான் இலக்கியம். இப்போ தினமலர் படிக்கிறதுக்கும் தமிழ் இந்து படிக்கிறது வித்தியாசம் இருக்கா? எதெல்லாம் அன்னன்னைக்கு பேப்பர் கடையில் போட்டு நினைக்கிறீங்களோ அது இலக்கியம் இல்லை. எதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதுதான் இலக்கியம். இப்போ பாரதியார் கவிதை புக்கு யாராவது பேப்பர் கடையில் போடுவாங்களா? கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்துக்கு பேப்பர் கடையில் போடுவாங்களா? சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் ஒரே வார்த்தையில், உங்கள் வீட்டில் எதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்களோ அது இலக்கியம். எதெல்லாம் பேப்பர் கடையில் அள்ளி போட்டு நினைக்கிறீங்களோ அது இலக்கியம் இல்லை. நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம். இப்போது எழுத்தாளர்கள் எழுதின கதைகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம். மக்கள் எழுதின சில கதைகள் இருக்குது, வாய்மொழியாலே எழுதப்பட்ட சில கதைகள் இருக்குது. அந்த கதையில் நல்லத்தங்கால் கதை, மதுரை வீரன் கதை, பொன்னர் சங்கர் கதை, அப்புறம் நந்தன் கதை. இது எந்த எழுத்தாளரும் எழுதியதில்லை. வாய்மொழியாக தொடர்ந்து சொல்லப்பட்டு பேசப்பட்டு இன்றும் கிராமப்புறங்களில் நல்லத்தங்கால் ஓயாமல் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாத்தனார் குடும்பம் எங்கெல்லாம் இருக்கிறோ அங்கெல்லாம் இந்த நல்லத்தங்கால் உயிரோடு தான் இருக்கிறார். இது மக்கள் எழுதிய கதைகள், வாய்மொழியால் எழுதிய கதைகள். இந்த மக்கள் எழுதிய கதைகள் தான் நாங்கள் எழுதிய கதையோட மக்களிடம் பிரபல்யமாக இருக்கிறது, அன்றாடம் பயன்படுத்தப்படுகிறது, மக்களால் பெரும்பான்மையாக கொண்டாடப்படுகிற இலக்கியமே இலக்கியம். நன்றி, வணக்கம். கதை எழுதும் கலை பற்றி விரிவாக உரையாடியதற்கு நன்றி ஐயா. இப்பொழுது கேள்வி நேரம். கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். சார் வணக்கம். சார் நான் முன்னே வந்து கேட்டிருந்தேன் சார், இப்போ ஒரு நாவல் எழுதுகிறப்போ சார் நான் வந்து முன்னவே கேட்டிருந்தேன், ஒரு கேரக்டர் நம்ம வந்து டிசைன் பண்ணுறப்போ அந்த கேரக்டரில் நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளுடைய குணாதிசயங்கள் அதில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதுங்க சார். ஒரு நாவல் நம்ம எழுதுகிறப்போ ஒரு 10 கேரக்டரை டிசைன் பண்ணுறோம். அந்த 10 கேரக்டர்லேயும் நம்மளோட ஒரு நேச்சர் இல்லை ஒரு குணம் வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இல்லாமல் எப்படி சார் படைக்கிறது?
அப்படி இல்லாமலாம் படைக்க முடியாது. என்னுடைய வெறுப்புகள் இருக்கும், என்னுடைய விருப்பம் ஆசைகள் இருக்கும். கொஞ்சம் விலகி நின்று பார்க்குறது. இப்போ ஒரு உதாரணமாக வந்து கோவேறு கவிதைகள் நாவல் எழுதும்போது எனக்கு வந்து 19 வயசு. ஓகேங்க சார். இப்போது உயிரோடு இருக்கும்போது எழுதும்போது எனக்கு 50 வயசு. அந்த நாவல் அப்போ எழுதும்போது நான் வந்து 70 வயசு கேள்வியை பற்றி எழுதினேன். 50 வயசில் நான் எழுதும்போது வந்து 13 வயசு பையனை பற்றி எழுதினேன். உறவு இருக்கும், உறவுலேருந்து விலகி இருக்கணும், விலகி நின்று பார்க்கணும். எல்லாமே நான் தான்னு சொன்னேன்னா அது நாவல் இல்லை. உன்னுடைய ஆசைகளை மட்டும் சொல்கிற இடத்துல ஒரு கதாபாத்திரம் உருவாகிட்டுனா அந்த கதாபாத்திரனுடைய எல்லை எது, அது எந்த அளவுக்கு பேசும், அது எந்த அளவுக்கு மொழியறிவு இருக்குது, அது எந்த இடத்துல வாழுது, அது யாரோட சேர்ந்து வாழுது, அந்த பண்பாட்டு சூழலோட நீங்கள் பொருந்தி போகணும். உதாரணமாக வந்து இப்போ ஜெயகாந்தன் இருக்கார் இல்லையா, அவருடைய எல்லா நாவலுமே அவர் பேசிகிட்டே இருப்பார். இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய நாவல்களை படிக்கிறதும் ஒன்று தான், அவர் பேசுறதை கேட்குற மாதிரியே இருக்கும். என்னென்னா அவங்க குறை சொல்கிறதுக்காக இல்லை, ஒரு படைப்பு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நீங்கள் முதல்ல முழுசாக உள்வாங்கினா கூட உங்களை மீறி நீங்கள் அதில் இல்லாமல் இருக்கணும். இதுதான் முக்கியமான எழுத்தாளருக்கு மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை பண்பு. நீ எந்த கதாபாத்திரத்தை எழுதுறியோ அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாது. இப்போ லாசா ராமமூர்த்தியை பற்றி பேசினார் இல்லையா, லாசா ராமமூர்த்தியுடைய பெரும்பான்மை நாவல்கள் சிறுகதை எல்லாமே கவித்துவமாக இருக்கும். அவர் வளர்ந்து எல்லாமே உயர்ந்த அழகிகளாக தான் இருப்பாங்க, உயர் இலட்சியம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் என்னுடைய கதாபாத்திரங்கள் அப்படி இருக்காது. என்னுடைய கதாபாத்திரம்லாம் ராத்திரிக்கு சோறு தின்னா தூங்கினா போதுங்கிற கதாபாத்திரங்கள் தான். புரியுதா? எழுத்தாளருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. சார் நான் கேட்டதை வந்து எழுத்தாளர்களோட பாதிப்பு கேட்கலைங்க சார். எழுத்தாளர் அவருடைய பாதிப்பை பற்றி கேட்கலைங்க சார், நம்மளோட பாதிப்பு அதில் இருக்குங்க சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெயகாந்தன் எழுதின கதையை பற்றி பார்த்தோம்னா, சினிமாவுக்கு போன சித்தால இருக்கிற கேரக்டருக்கும் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார்கள், இதில் இருக்க கேரக்டர்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சார். ஆமாம், அவரோட எசன்ஸ் எங்கேயுமே அதில் இறங்க நம்பர் தெரியலைங்க சார். அதில் அது இல்லை இது பண்ணுறது நம்மளோட பாதிப்பு இல்லாமல் சார். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோவேரி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்க சார். அப்போ நீங்கள் அந்த நாவல் எழுதினப்போ அந்த நாவலில் உங்களோட தனிப்பட்ட பாதிப்பு அதில் இருந்துச்சுங்களா சார்? இல்லை, என்னோட தனிப்பட்ட பாதிப்பு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அதுதான் சார். அது எப்படி எழுதுன்னு கேட்குறேங்க சார். நம்மளோட தனிப்பட்ட குணங்கள் அதில் வந்து கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி தான் நான் அதுலேருந்து எழுதுறேன், அது மாறி போகுது. இப்போ நான் கோவேருக்கு அது எழுதுனேன் இல்லையா, அந்த அம்மா எங்கள் தெருவில் இருந்தாங்க, எனக்கு அவனுக்கான உறவு இருக்குது. செடல் இருக்கு இல்லையா, செடல் எங்கள் தெருவில் இருந்தாங்க. இப்போ எங்கள் அதை ஒரு நாவல் இருக்குது. இப்போ நெஞ்செருப்புன்னு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ எல்லாம் செல்ஃபோன் எல்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க. செல்ஃபோனில் நான் முதல்ல மாட்டிக்கிட்டதை பற்றி எதுனா தான் அந்த நாவல். இது வாட்ஸ்அப் மெசேஜை போட்டு அதில் மாட்டிக்கிட்டு சாவுறான்னு உள்ள. இப்போ புரியுதா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புள்ளி தான் அங்கே தொடங்குது, ஒரு காட்சி எனக்கு தொடங்கி வைக்குது, ஒரு வார்த்தை தொடங்கி வைக்குது. புரியுதா? இத்தனை விதமாக எதுக்கு சொன்னால், அரசியல் தொடங்கி வைக்குது, வரலாறு தொடங்கி வைக்குது. ஆனால் அதிலிருந்து அந்த கதாபாத்திரமாக அதை விட்டுணும், சுதந்திரமாக விடணும். என்னுடைய அறிவு, என்னுடைய இதெல்லாம் முக்கியம் இல்லை. உதாரணமாக வந்து நான் வந்து கடவுள் மறுப்பாளர். ஏன் என்னுடைய கதாபாத்திரம் கடவுளை விரும்பி கும்பிடும். என்னுடைய கதாபாத்திரங்கள் ஓயாமல் கடவுளே ஆண்டவரே ஆண்டவனே அப்படின்னு பேசும், நான் தலையிட மாட்டேன். இதுதான் சார் எப்படி நான் கேட்க நினச்சேன். நீங்கள் வந்து கோவேரி கழுதில் அந்த 70 வயசு பாட்டியை பற்றி எழுதுனப்போ 19 வயசு பையனாக இருந்துட்டு 70 வயசு பாட்டியை பற்றி எப்படி சார் எழுதுனீங்க? அது ஒரு மிரட்சியான விஷயம் தானே சார்? அதான் ரைட்டர். நன்றி சார். நன்றி சார். அதாவது ஒரு நாவல் வந்து ஒரு எழுத்தாளனுடைய இதயத்திலிருந்து தான் தொடங்குது, ஆனால் அந்த உணர்ச்சியை மட்டும் அவன் எழுதுறதில்லை. இப்போ ஒரு கேரக்டர் நான் வந்து உருவாக்குறேன்னு வச்சுங்க, ஒரு பார்த்த நான் ஒரு ஆளை அப்படியே எழுத மாட்டேன். அவன் வந்து எனக்கு ஒரு தூண்டுதல் மட்டும்தான். அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு வயசான அம்மாவை பற்றி எழுதுனா எனக்கு தெரிஞ்ச 10 வயசான அம்மாவோட சின்ன சின்ன எசன்ஸ் அதுக்குள்ளே நான் கொண்டு வந்து ஒரு கேரக்டராக உருவாக்குவேன். ஏன்னா மனுஷங்கிறவன் அடிப்படையிலே ரொம்ப போரு. இப்போ நீங்கள் ஒரு போர், நான் ஒரு போர், என்னை வச்சு ஒரு கேரக்டராக உருவாக்க முடியாது. என்ன நீங்கள் கதையாக எழுதணும்னா என்ன நீங்கள் ஒரு ஸ்பார்க்காக எடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சந்தித்த என்னை போன்ற அல்லது எனது சாயல் உள்ள மனிதர்கள் அல்லது அப்படி ஒருத்தர் சந்திக்க கூட மாட்டீங்க, நீங்கள் அதில் ஒரு சின்னதாக ஒரு கலரை தீட்டுவீங்க, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விடுவீங்க. அதை வந்துட்டு அப்படி பார்க்குறப்போ ஃபோட்டோ கிடையாது, வந்து நாவல் க்ரியேஷன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு மனுஷனை ஒரு நாவல் எடுக்க முடியாது, சரிங்களா? அதை உருவாக்குறான் ஒரு ரைட்டர். உருவாக்குறப்போ அவனுக்கு தெரிந்த மனிதர்கள் தன்னை பற்றி எழுதுகிறப்ப கூட அவனும் இருப்பான். நான் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கலாக ஒரு நாவல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அது என்னுடைய முழு உண்மை கிடையாது.
என்னை பற்றின கற்பனைகள், என்னை பற்றி சொல்ல விரும்புகிறது, என்னை பற்றி மறைக்க விரும்புகிறது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆட்டோபயோகிராஃபியை நான் எழுதுவேன். அதனால் எழுத்துக்கு எப்போவுமே ஆமாம் ஒரு சின்ன தூண்டுதல் மட்டும்தான் ஒரு கேரக்டர், அந்த ஸ்பார்க். மற்றதெல்லாம் கலையின் வழியாக உருவாக்கப்படுவது. என்னுடைய சாயல்னால் என்னுடைய சாயல் இருக்கும், ஆனால் அது நான் மட்டும் கிடையாது. எழுதப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களும் அப்படித்தான். சரிங்களா? அதனால் ஒரு நாவல் எப்படி உருவாகுதுங்கிறதுல ஒரு கதாபாத்திரம் எப்படி உருவாகுதுங்கிறத நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சிறந்த கேரக்டரை எப்படி உருவாக்குறோம், நம்பகத்தன்மை உள்ள ஒரு கேரக்டரை எப்படி உருவாக்குறோன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இது வந்து பார்த்திங்கன்னா யார் இதனுடைய சோர்ஸ்ன்னு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. அது ஒரு நாவலுக்கு தேவையுமே இல்லை. நான் இல்லவே இல்லாத ஒருத்தனுக்கு இருக்கிற மாதிரி எழுதுவேன், இருக்கிற ஒருத்தனை இல்லவே இல்லாத மாதிரி எழுதுவேன். அதெல்லாம் ஒரு கலையோட சுதந்திரம். தேங்க்யூ. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை சந்தித்த எழுத்தாளர்களில் மிகவும் துணிச்சல்காரர்னு யாரை சார் சொல்லுவீங்க? என்ன துணிச்சல்காரர், தைரியசாலி. ஓகே சார். நாளைக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஒரு ஜோசிக்காரன் சொல்லிட்டான்னு வச்சுக்க, உதாரணம், அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மிக கற்பனை வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட், அப்புறம் நீங்கள் பேசுங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்தை சொல்லுங்கள் கேள்வி டக்குன்னு. அதாவது நினைவிலிருந்து எழுதுகிற கதைகள் ரொம்ப முக்கியம். அதில் வந்து வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப சில பேர் தான் அந்த உண்மையான நினைவு இருக்கும். அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி எழுதியிருக்கீங்களா? நினைவிலிருந்து எழுதுவது அப்படிங்கிறது உதாரணமாக வந்து நான் குடும்பம்னு ஒரு கதை எழுதினேன். குடும்பம் அந்த கதை எப்படி உருவாச்சுன்னா, நான் வந்து ஒரு இரவு 8 மணி இருக்கும். எங்கள் அம்மா வந்து கீரை கடைஞ்சிட்ருக்கு. கீரை கடைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை. அந்த கீரை கடையக்கூடிய மத்து கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மத்தால் எங்கள் அம்மா அடிச்சுட்டே இருக்கார். அடிச்சுட்டே இருக்கும்போது நான் இப்போ வந்து 6வது படிக்கிறேன். போய் நீ என்ன பெரிய மயிரா அப்படின்னு போய் அந்த குழியை நான் குச்சியை பிடுங்கிட்டேன். சொன்ன உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. நீ என்ன பெரிய மயிரா அப்படின்னு குச்சியை பிடிச்ச உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிக்க நிறுத்திட்டார். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுச்சு, காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன உடனே எனக்கு உடனே ஞாபகம் வந்து நான் வந்து தெருவிலாம் தேடுறேன், அழுகுறேன், எங்கள் அம்மாவை காணும். இருட்டு, அப்போல்லாம் கரண்டே கிடையாது. உடனே எனக்கு ஞாபகம் வந்து நான் வந்து எங்கள் ஊர் ஓடைக்கு போகிறேன். ஓடைக்கு போனால் நான் வந்து ஓடையில் இருட்டு, நான் எங்கள் அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஒரு புதர்லேருந்து வெளியே வருது. புதர்லேருந்து வெளியே வந்தோடனே அந்த அரளி விதையை அரிச்சு அது திங்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் போய் அழுத உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுது, சரி நான் அவனுக்காக உயிரோடு இல்லைடா உனக்காக உயிரோடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வருது. நான் அந்த இருக்குல்ல, என்ன எங்கள் அம்மா இறந்த பிறகு தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அது இப்படி தான் அந்த கதை எதுனா அந்த இரவு இருக்குல்ல, எங்கள் ஊருக்கும் அந்த ஓடைக்கும் ஏன் அந்த நான் ஓடை எங்கள் அம்மாவை காணும்னு நான் ஏன் ஓடைக்கு போனேன்? எங்கள் ஊர் பெண்கள் எல்லாம் புருஷன் முண்டாட்டி சண்டையில், குடும்ப சண்டையில் செத்தாங்கன்னா அவங்க ஓடையில் அந்த அரளி விதை தின்னு தான் செத்துருப்பாங்க, சாவாங்கிறது எனக்கு மைண்டில் இருந்திருக்கு. நான் 100கணக்கான சாவை அந்த ஓடையில் தான் பார்த்துருக்கேன். அப்போ எங்கள் அம்மாவும் அங்கே தான் போயிருக்குன்னு எனக்கு தோணுது. இல்லை, அந்த இரவு இருக்குல்ல, அந்த இரவு எனக்கு இப்போவும் தெரியுது, நினைவு இருக்குது. அந்த ஓடையில் இருந்தக்கூடிய தாழம்பு மரம், அந்த வாசனை, மங்கிய நில ஒளி, அந்த மணலில் நடந்து போனது, நான் கத்துனது எல்லாமே நினைவு இருக்குது. அந்த நினைவு தான் அந்த கதை. எங்கள் அம்மா இருந்த பிறகு எல்லாரும் அழுவலான்னு சொன்னால் எங்கள் அம்மா அதனுடைய நினைவாக தான் அந்த கதை. தான் குடும்பம், புருஷனும் முண்டாட்டியும். ஆனால் எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா 1.5-2 மாதம் வந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கான உள்ளான உறவு என்ன அப்படிங்கிறது நிறைய நினைவுகள் தான். அந்த நினைவுகளை நீங்கள் எப்படி இலக்கியமாக மாற்றுறீங்கிறது அந்த கலை அப்படிங்கிறது தான். ஒரு வார்த்தை எப்படி ஒரு வெறும் வார்த்தையாக இருக்குது, ஒரு வார்த்தை எப்படி உயிர் உள்ளதாக மாறுதுங்கிறது தான். இந்த உயிர் உள்ள வார்த்தை எது தான் மிக முக்கியம். இப்போ நிறைய உதாரணங்கள் கம்பனில் இதில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் கொன்றுவாங்கிறது கொண்டுவான்னு சொல்லிட்டாங்களா, அவன் கொண்டுட்டாங்கிற ஒரு வார்த்தை மாறிச்சு அப்படின்னு இருக்குது. இந்த நினைவுகள் பெரும்பான்மை எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருப்பது அவருடைய இளமை கால நினைவுகள் தான்.
ஏதோ ஒரு இடத்துல அவங்க அம்மாவோ அப்பாவோ தெரு மனிதர்களோ அவங்களோட பேசியவர்களோ வாழ்ந்தவர்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த கதாபாத்திரம் மாற்றுறாங்க, அவ்வளோதான். அந்த காலம்தான். இப்போ என் கதை இருக்குது, என் கதை எல்லாமே வந்து நினைவுகள் தான். எங்கெங்கேயோ இருக்கிறத நான் கொண்டு வந்து வைக்கிறேன், எதையோ மேட்ச் பண்ணுறேன், அந்த ஏரியாவுக்குள்ளே அதை பொறுத்துறேன், நிறுத்துறேன். நீ படிக்கிற அப்படின்னா ஒன்றை வந்து நீயா மாறணும். இப்போ என் கதைன்னு தலைப்பு வச்சதுக்கு ஒரு காரணம், இந்த கதையை படிக்கிறவன் போகிறா ஒவ்வொருத்தரையும் அவன் எங்கே அந்த பேரை சொல்லும்போது என் கதைன்னு சொல்லணும்னு விரும்பணும். அதுக்கு 1000 தலைப்பு வச்சுருக்கலாம். எல்லா தலைப்பும் அந்த மாதிரி முக்கியமானதான். நினைவுகள் ஒரு விதத்தில் மிக முக்கியமானது. அது வெறும் தன் வரலாற்று கதையாக மட்டும் இருப்பதில்லை. அதை எதுவுமே எழுத தெரியாதவங்க தான் அது தன் வரலாற்று கதையாக எழுதுகிறாங்க. தன் வரலாற்று கதை எழுதுனவங்க யாருமே நாவலிஸ்டாவோ சிறுகதை ஆசிரியரோ தொடர்ந்து எழுதலை. அவனுடைய உச்சபட்ச கண்ணீரை எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ உதாரணம், நல்ல உதாரணம் வந்து பாமா தான். ராஜ்கோதன் நல்ல உதாரணம். அவருடைய கருக்கு எழுதினாங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு. ராஜ்கோதன் செல்வராஜ் சரித்திரம் இல்லையா, வெறும் அவருடைய சுயசரி நினைவு தான். அதுக்கு மேலே அது ஒன்றுமே இல்லை. ஏன் அதுக்கடுத்து அவரால் நாவல் எழுத முடியல? ஒரு நாவலிஸ்ட் அல்லது எழுத்தாளன் அவன் கடந்து போகிறான். என்ன ஒன்று சொல்கிறேன், எல்லா கதாபாத்திரங்களும் எந்த எழுத்தாளன் கைவிடுறானோ அவன் தான் சிறந்த எழுத்தாளன். என்னுடைய எல்லா கதாபாத்திரங்களும் நான் கைவிட்டுட்டேன். கோவேறு கதையில் எழுதும்போது கோவேறு கதையினுடைய நாயகி ஆரோக்கியமாக இருந்தேன். ஆறுமுகம் நாவல் எழுதும்போது நான் ஆரோக்கியத்தை கைவிட்டேன். அப்போ சின்ன பொண்ணு வந்துடுறா என்கிட்ட, நான் சின்ன பொண்ணாக இருக்கேன். செடல் எழுதும்போது நான் சின்ன பொண்ணை கைவிட்டுறேன். ஆறுமுக நாவல் பப்ளிஷ் ஆகணும். அந்த கதாபாத்திரங்கள் கைவிடப்படும் மனிதர்களும் கைவிடப்படும் எழுத்தாளர்களும். அதே மாதிரி செடல் 7 வருஷம் அதை எழுதிச்சு. செடல் எங்கூடே இருந்தான். செடல் புருண்டாச்சு, செடல் என்னை விட்டு போயாச்சு. அதுக்கடுத்து எங்கள் கதையில் அவருடைய கமலா 4 வருஷம் இருந்தான், அவளும் போயிட்டான். இப்போ நெஞ்செருப்பில் வந்த சசிகலாவும் என்னை விட்டு போயிட்டான். இது விதி. அவர்கள் என்னை விட்டு போவதும் நான் அவர்களை கைவிடுவதும் இது மாறாது. மாறினால்தான் நான் எழுத்தாளன். அவர்களே நான் நிற்க முடியாது. அவங்க நான் செத்து போயிருப்பேன், ஆனால் அவங்க சாக மாட்டாங்க. அவர்கள் தன்னுடைய கதையை சொல்வதற்கு ஒரு கதாபாத்திரம் என்ன தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நான் அவங்கள கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்து நினைக்கிறீங்களா? அது இல்லை. இந்த கதையை இவரிடம் சொல்ல வேண்டும் என்று அந்த கதாபாத்திரங்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தது. அந்த கதை அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் என்னிடமிருந்து போய்விட்டார்கள். நானும் எழுதிட்டேன், எனக்கு அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை. அவங்க உயிரோடு இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா எழுத்தில் இருக்காங்க. அவங்க ஓயாமல் தன்னுடைய கதையை ஒவ்வொரு வாசகனுக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சாவதே இல்லை. இந்த அபண்டன்ட் வேர்ட்ஸ் தான். வேற ஒன்றும் இல்லை. கேள்வி எது இருக்கா? செக். என்னோட கேள்வி வந்து கவிஞருக்கு காலையில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. சமகால தமிழ் இலக்கிய ஆளுமைகளில் வந்து ஐயாவும் ஒரு ஆள் ஒருத்தவர் முதன்மையாக இருக்கார். மீதமுள்ளவர்கள் வந்து நான் நிகழ்வில் வந்து நான் சொல்கிறேன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தீங்க. அது இந்த நிகழ்வில் நீங்கள் கவிஞர் கூறினார்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்வில் சொல்கிறேன்னு சொல்லலை, பர்சனலாக என்னை வந்து பாரு சொல்கிறேன்னு. சரியா? மீட்டிங் முடிஞ்சோன்னா ஆஃபீஸ் வந்து பாரு சொல்கிறேன். பிரச்சனையில் மாட்டி விடலான்னு பார்க்குறியா? அடுத்தது யாராவது இருக்கீங்களா? ஐயா வணக்கம். ஐயா, இப்போ ஒரு பொருண்மையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த பொருண்மையை வந்து கதையாக படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது பலவிதமான பார்வைகள், பலவிதமான கோணங்கள் நமக்கு வந்து தெரியும். சரி, அந்த கருத்தையும் நம்ம வந்து உணர்ந்திருப்போம், அனுபவிச்சிருப்போம். இந்த கருத்தையும் அனுபவிச்சிருப்போம். அதுபோல் ஒரு பல கருத்துக்களை நம்ம வந்து உணர்ந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கதாபாத்திரமாக நம்ம படிக்கும்போது அந்த கருத்துக்களை எதை இந்த இடத்துக்கு போடலான்ற ஒரு குழப்பம் வருது. எது போட்டால் அது வந்து பார்வையாளர்களை சென்றடையும், அதுவும் ஒரு இதுவாக இருக்குது. இது போன்ற சிக்கல்களை எப்படி வந்து மாணவர்கள் வந்து எதிர்கொள்கிறது? அது மட்டும் இல்லாமல் கதைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு எழுத்தாளர்களை பார்க்கும்போது யுக்திகள் வேறு மாதிரி இருக்குது. நிறைய கதைகள் படிக்கும்போது எதை வந்து தாக்கமாக எடுத்து எதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கதை எழுதலாம் அப்படின்ற ஒரு குழப்பமாக ஏற்படுது. அதுக்கு தீர்வு கொடுத்தா சரி. இது ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட் இல்லை. ஒரு விஷயம், நீ படித்த கதையில் எது உனக்கு நினைவில் இருக்குது? நீ படித்த கதையில் உனக்கு எது நினைவு இருக்குது?
இப்போ கேட்குறீங்களா? சரி, 10 வருஷம் முன்னாடி படித்த கதை கூட சொல்லு, பரவாயில்ல. ஐயா, ஜெயகாந்தன் கதைகள் நினைவு சொல்லு, ஒரு கதை சொல்லு. ஒரு கதை என்ன இது கதையே மறந்து போன நீ எப்படி கதை எழுத முடியும்? இருக்கு. நான் இந்த கோவேறு கதையில் எந்த வரி எந்த பக்கத்துலன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். நெஞ்செருப்பில் கேட்டால் சொல்லுவேன். இப்போது கடைசியாக வந்த வீம்பு இந்த மாதம் உயிரிமில் வந்த கட்டுரை கேட்டால் நான் சொல்லுவேன். இது வந்து நீ ரசிக்கணும், புரியுதா? ரொம்ப ரசிக்கணும் தம்பி. அந்த கதை இவன் எப்படி எழுதியிருக்கான், எப்படி இந்த கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்தான், இது எப்படி வடிவமைச்சிருக்கான், இதில் எந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கான், எந்த பறவை பிரிச்சிருக்கிறான், புரியுதா? இது வந்து ரசித்து 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 உயிரை விட்டு எழுதணும், புரியுதா? அந்த கதை எழுதும்போது இந்த கதை எழுதுக்காக நான் பிறந்திருக்கேன்னு முதல்ல நினைக்கணும். இந்த கதை எழுதுவதற்காக தான் நான் பிறந்திருக்கேன், அந்த கதையை எழுதிட்டா நான் செத்துருவேன் அப்படின்னு எனக்கு தோணும். நான் ஒவ்வொரு கதை எழுதும் போதும் இந்த கதையை எழுதிட்டு நான் செத்துட்டா பரவாயில்ல, ஆனால் இந்த கதை எழுதாமல் சாகக்கூடாதுன்னு ஒரு கவலை எனக்கு வந்துடும். ஒரு கதை வந்தோடனே இப்படி நிறைய உதாரணம் உங்களுக்கு சொன்னேன், எத்தனையோ உதாரணம். நீ வந்து முதல்ல கதை படிக்கிறத ரசி, புரியுதா? உனக்கு எந்த இப்போ இது இவ்வளோ கதையை சொல்கிறேன், எப்படி கதை எழுதுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உத்தியாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பதி உத்தியெல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்லை. எல்லாருமே ரியலிஸ்டிக் ஸ்டோரி தான் எழுதுகிறாங்க, புரியுதா? ஒன்றை பாதித்த ஒரு கதை இருந்தால் அதுதான் சிறந்த கதை. ஒன்றளவில் ஒன்றை பாதித்த உன் மனசில் நீங்காத இடம் பெறக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அல்லது ஒரு நாவல் இருக்கும்னா அதுதான் சிறந்த இலக்கியம். உன் பார்வையில் மற்றவங்க என்ன சொல்ல நீ கவலைப்படாத. இன்றைய தேதியிலேருந்து நீ போய் என்ன பண்ணு, ஒரு எழுத்தாளரை ஏதோ ஒரு எழுத்தாளருடைய ஒரு கதையை படி, நிறைய படித்து தெரிஞ்சிடும். இன்னும் ஒன்று, நல்ல பயிர் உனக்கு தெரிஞ்சாதான் எது பதர்ன்னு உனக்கு தெரியணும், புரியுதா? நல்ல ஹோட்டல் உனக்கு தெரியுதில்ல, நல்ல ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்கு போனால் நல்லா காப்பி குடிக்கலாம், இந்த ஹோட்டலுக்கு போனால் நல்லா இட்லி இருக்கும், இந்த ஹோட்டலுக்கு போனால் நல்லா சட்னி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியுதில்ல. எல்லா ஹோட்டலும் நம்ம போகிறது இல்லையே. அது மாதிரி தான் இந்த துணி கடைக்கு போனால் இந்த துணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், இந்த ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இலக்கியத்திலையும் உனக்கு தேர்ந்தெடுப்பு முக்கியம், சாய்ஸ். இந்த சாய்ஸ் தான் உன்னை நல்ல ரீடராக மாற்றும். மிக முக்கியமான பெரிய வலி, மனதின் வலி. இந்த வலியை வார்த்தைகளால் சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா நீ எழுது. இந்த வார்த்தைகளால் சொல்லும்போது இந்த சமூகத்துக்கு நான் சொல்லியே தீரணும். இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான எழுத்தாளர் இருக்கான், தமிழ்நாட்டிலே ஒரு 2000 பேர் இருப்பாங்க. இந்த 2000 பேரையும் தோற்கிற மாதிரி கதை எழுதுவேன் அப்படின்னு ஒரு சவால் எடு. அப்போ தான் நீ ரைட்டர் ஆகுவேன், புரியுதா? என்னை தோக்கடிக்கணும் நீ விரும்பு, மனுஷ பத்திரம் தோக்கடிக்கணும் விரும்பு. ஒரு சொல்லின் வழியாக, ஒரு பேரா வழியாக, ஒரு கதையின் வழியாக, ஒரு நாவல் வழியாக, இது ஒவ்வொரு எழுத்தாளரும் எதிர்கொள்ள வேண்டிய சவால். எனக்கு நானே சில சவால்களை ஏற்படுத்திக்குவேன். இப்போ உதாரணமாக எங்கே அது இருக்குல்ல, நம்முடைய இலக்கிய மரபு 4 அடியில் 2 அடியில் சொல்லப்பட்ட ஒரு மரபு. அந்த மரபை பின்பற்றி நம்ம வந்து இன்னைய ஸ்டைலில் எழுதி பார்க்கணுன்னு எழுதுறது தான் எங்கதை. ஒவ்வொன்றும் அரை வாக்கியமாக இருக்கும், புரியுதா? இப்போ காதல் இங்கே எல்லாரும் தினம் காதல் கவிதை வருது, கொட்டி 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 கிடக்குது. இந்த எல்லாரும் காதல் கவிதை எழுதுறாங்க, நம்ம எப்பறம் அதை மாற்றியதுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நான் அதில் ஒரு காதல் கவிதை 2 வரி எழுதியிருக்கேன். தூங்கும்போது அவ பேரை இருட்டில் எழுதுனேன். தூங்கும்போது இருட்டு இருக்கும்ல, இருட்டில் ஒருத்தி பேரை எழுத முடியுமா? இதான் லிட்ரேச்சருங்கிறது. தூங்கும்போது அவ பேரை இருட்டில் எழுதுனேன், நடக்கும்போது அவ பேரை தரையில் எழுதுனேன், குளிக்கும்போது அவ பேரை தண்ணியில் எழுதுனேன். எல்லாரும் காதல் கவிதை தான், அது கவிஞரை பற்றி நான் சொல்கிறேன். இப்படி நிறையா சொல்லணும். இப்படி நீ ரசிக்கணும். முதல்ல அந்த சொல் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நான் இறங்கின ஆறில் மறுகரை இல்லை. இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நிறையா படி. நீ கேள்வி கேட்டது சந்தோஷம். நீ ஒரு 10 வருஷம் படிச்சுட்டு எழுது, படி, எழுது. நன்றி, வணக்கம்.